உடைய இந்த சிவ பிரகாசம் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பில் நாம் இதுவரைக்கும் ஒரு 26 பாடல்கள் வரைக்கும் நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த 26 பாடல்களில் பாயிரம் தொடங்கி உலகம் எப்படி படைக்கப்படுகிறது, அதில் தத்துவ தோட்டங்கள் எப்படி உண்டாகிறது என்பது வரைக்கான விஷயங்கள், முக்கியமாக சிவதத்துவங்கள் தோன்றுவது எப்படி என்பதை பேசியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக முதல்ல உயிர்னா என்ன, அப்புறம் பதினா யார், அப்புறம் இருக்கக்கூடிய மலங்கள், அதில் மாயா மலம்னா என்ன, கண்ம மலம்னா என்ன என்பதை வரிசையாக விலக்கி கொண்டு வந்தார். அதில் 22, 23 பட்டு மாயையை பற்றின விஷயமாக இருக்கிறது. மாயை என்பது உலகத்திற்கு காரியமாக இருக்கிறது. என்ன இது என்னின் உலகுக்கு உபாதானம் இல்லைன்னார். உபாதானம்னா காரணம்னு சொல்லியிருக்கிறோம். உலகத்திற்கு எத்தனை காரணம் இருக்குது? உலகம் தோன்றுவதற்கு எத்தனை பேர் காரணமாக இருக்காங்க? அப்புறம் துணை காரணம். ஆக 3 காரணம் இருக்கிறது. காரியம், காரணம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. அதில் காரணம் நமக்கு 3ஆக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். முதல் துணை நிமித்தம் கண்டாம் அப்படிங்கிறது சித்தியார். அதனால் ஆரியன் குலாலனா என்று உலகெல்லாம் ஆக்குவானேன்னு சொல்லி அதை வித்யாராசர் சொல்லியிருக்கிறார். அதனால் உலகத்திற்கு மாயை முதல் காரணமாக இருக்கிறது என்று பார்த்துருந்தோம். அடுத்தது, இந்த உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது ஏன் படைத்தது படியின்றி பறவைன பசுநராய் படைத்தார் சுவாமி அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. பல்வேறு விதமாக கர்ம பலன்களை ஊட்டுவதற்காக பல்வேறு பிறவிகளை உயிரெடுக்கிறது என்பதை 24வது பாடலில் பார்த்துருந்தோம். அடுத்தது, உயிருக்கு 3 மலமுமே என்னவா அனாதி என்கின்றத சொல்லியிருந்தார். அல்லல் மிக உயிருக்கு இவைதான் அணைந்தது ஈசன் அருவினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது. முதல்ல உயிரை அடைந்தது மாயையா இல்லை கர்மமா என்று கேள்வி கேட்டால் எது வந்தது என்று சொல்லுவீர்கள்? ஏன் மாயை வந்தது? முதல்ல மாயை என்பது என்ன? கண்மந்தான். எப்படி கண்மந்தான்? முதல்ல கண்மம் முதல்ல செஞ்சிருந்தா தானே அதுக்கு தந்தாப்புல உடம்பு கொடுக்கப்படும். முதல்ல என்ன கண்மம்? உடம்பெல்லாம் எப்படி கண்மம் செய்யும்? மூலக்கண்மங்கிறது செய்யறதுக்கான விஷயம் தானே. இது உடம்பு இல்லாமல் எப்படி இது கண்மம் செய்ய முடியும்? மாயை இல்லாமல் எப்படி கண்மம் செய்யும்? சுக்கும தேகம் ஒரே நேரத்தில் தானா? எப்படி? அனாதிலேருந்தே இருக்கு. வெரி குட். 3 மலமும் உயிருக்கு அனாதி இல்லையா? ஆணவமும் கண்மம் மாயை 3மே உயிருக்கு அனாதிலே இருக்கு. நெல்லுக்கு உமி தவிடு முளை என்று 3 மாகம் இருக்கிறது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது யார்? உயிரோட உயிருக்கு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கிறது யார்? இதில் ஆணவ மலம் மட்டும்தான் உண்டு பண்ணியிருக்காங்க. மற்ற 2 பேர் இருக்காங்க, ஆனால் உயிரோட ஒன்றும் வேலை பண்ணலை அவங்க, ஆனால் கூட இருக்காங்க. விளக்கம் புரியுதுங்களா? ஸோ கூட இருக்கிற பொருள்களை சாமி சேர்த்து வைக்கிறார், தவிர்த்து வெளியிலேருந்து எங்கேருந்து கொண்டு வந்து வரல. இதுக்கு என்ன நம்ம தத்துவம் சொல்லுவோம்? இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது, சத்காரியவாதம். அதனால் வெளியில் உயிரோட சம்மந்தப்படாத ஒரு பொருளோட சேர்த்து வைக்க முடியாது இல்லையா? அதனால் சேர்த்ததுங்கிறதே தப்பு. முதல்ல இந்த கேள்வியை முதல்ல கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எது முதல்ல அணைந்தது? மாயை முதல்ல அணைந்தா கண்மம் முதல்ல அணைந்தான்னு கேட்டால் எது அணைந்ததுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி என்ன தான் இருக்குது? இப்போ இருக்கு, ஆல்ரெடி உயிரோட தான் இருக்காங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் வேலை செய்ய வச்சார், ஈக்குவலாக வேலை செய்ய வச்சார் இல்லையா? அது நமக்கு கலாய் தத்துவங்கள் கூட்டப்படும் பொழுது 2மே வேலை செய்யும். கண்மம் மாயை 2 முதல்ல மாயை அதில் 2த்தையும் கூட்டப்படும் பொழுது எங்கே கண்மம் வேலை செய்யுது அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அது உண்டாகும், அது தூண்டப்படும் பொழுது, அதான் கலை முதலிய தத்துவங்கள் தூண்டப்படும் பொழுது நமக்கு அவர் கண்மம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி பார்த்தா முதல்ல நம்ம மாயை தான் முதல்ல கூட்டாருன்னு நம்ம சொல்லணும். இந்த கணக்குப்படி பார்த்தா அது முதல்ல யார் வேலைக்கு வந்தா கூடவே இருக்கிறாங்க, அது 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆனாங்கன்னு கேட்டாக்க நம்ம யாரும் சொல்லணும்ப்பா மாயை தான் சொல்லணும். சிவதத்துவங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு காலம், நியதி, கலை, வித்தை, புருடன், அராகம், புருடன், காலம், நியதி, கலை, வித்தை, இது 3 பேர் வந்ததுக்கு பிறகு தான் உயிர் ஆக்டிவேட் ஆகிறாரு, செயல்படுறாரு. ஸோ அதுக்கு பிறகு தான் கர்மம் செய்கிறார். அப்படிங்கிறதுனால இப்போ கர்மம் ஆல்ரெடி இருக்கார், 2 பேருமே இருக்காங்க. இவங்க வேலை செய்ய ஆரம்பித்த விதத்தில் கர்மம் பேக்வேர்ட், பின்னாடி அவர் கொஞ்சம் முன்னாடி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதில் 3 பேருமே யாரோட தான் இருக்காங்க? ஆனால் கண்டிப்பாக உயிரோட தான் இருக்காங்க. மும்மலமும் அனாதி தான். அதனால் மலங்கள் ஓர் 5 அப்படின்னு அதனால சொல்லுகிறார். 5 மலம் உயிருக்கு இருக்கு என்று நம்ம சொல்லுகிறோம். இதுதானே. அடுத்தது இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடல் எப்படி அந்த தத்துவங்கள் உண்டாகிறது என்பதை சொல்லுகிறார்.
அருத்திமிகும் கலை கால நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரால் மாயை தனில் ஆகும் உருத்திரரால். என்னாச்சு அந்த பாட்டு சொல்லியாச்சா? அதான் எல்லாம் திரும்ப படிக்கிறீங்களா? அடுத்து 27வது பாட்டு நீங்க பார்க்கணுமா? அதில் என்னென்ன தத்துவங்கள் யாரால் செயல்படுத்தப்படுகிறதுன்னு கீழே உள்ள பாடலில் சொல்லியாச்சு இல்லையா? இப்போ இந்த பாட்டில் நடக்குது கர்மேந்திரியங்கள் எப்படி உண்டாகிறது, அதிலிருந்து கீழே உள்ள ஆன்ம தத்துவங்கள் எப்படி உண்டாகிறதுன்னு இருக்குது. அப்போ கீழே பாட்டை பார்த்து கீழே பார்த்த பாட்டு நமக்கு அந்த வித்யா தத்துவங்கள் எப்படி உண்டாகிறது, அதை யார் யார் செயல்படுத்துகிறார்கள் என்பதை அந்த பாட்டில் சொல்கிறார். அப்போது ஆன்ம தத்துவம் உண்டாவதற்கு யார் கர்த்தா? ஆன்ம தத்துவத்தை யார் செயல்படுத்துவார்? ஸ்ரீகண்ட உருத்திரர். வெரி குட். ஸ்ரீகண்ட உருத்திரர் எங்கிருந்து மூலப்பொருள் எடுத்துக்கொள்வார்? பிரகிருதி தான் மூலப்பொருள். எங்கிருந்து எடுப்பார்? பெரட்டக்கூடாது, அப்படி தப்புதான். ஸ்ரீகண்ட உருத்திரர் எங்கிருந்து மூலப்பொருள் எடுக்கிறார்? ஆன்ம தத்துவம் தான். அதுல எந்த தத்துவம்? சித்தம் தான் சார். சித்தம் தான் மூல பிரகிருதின்னு சொல்கிறோம். சித்தம் இஸ் நத்திங். அது மூல பிரகிருதி இஸ் நத்திங் பட் சித்தம். அது மூல பிரகிருதி வந்து கட்டத்துக்குள்ள தத்துவமாக என்ன பட்டுட்டானாக்க அது வந்து தத்துவம். அது மூலப்பொருளாக மட்டும் இருக்குன்னா மூல பிரகிருதி. அதை கலையிலேருந்து எடுத்திருக்காரா? கலையான்னு கேட்டிங்களே, கலையிலேருந்து எடுத்திருக்காரு இல்லையா? மூலப்பொருள் எங்கேயும் எடுக்கப்பட்டிருக்கு? கலை என்கின்ற அதான் சாட்டு உடையாரணும், டக்குன்னு கண்ணுக்கு உடையாந்துடணும் அந்த சாட்டு. அது நம்ம பார்த்தாலும் பெரட்டி அட்லீஸ்ட் இவங்களாவது பெரட்டி பார்க்குறாங்க. அதனால அப்படி வந்தாலும் நாம தயாரா இல்லை. எங்களுக்கு ஏத்தாப்புல கொஸ்டின் வரணும். அப்படியா? நாங்கள் எப்போவுமே அப்டேட் ஆக மாட்டோம். அதனால அந்த அடுத்த தத்துவங்களை ஆன்ம தத்துவங்களை செயல்படுத்துவதற்கு ஸ்ரீகண்ட உருத்திரர் கலை என்கின்ற தத்துவத்திலிருந்து தனக்குரிய மூலப்பொருளாகிய மூல பிரகிருதியை திரட்டிக் கொள்கிறார். அந்த மூல பிரகிருதி அப்படியே தத்துவமா என்னப்பட்டதுன்னா அது சித்தம் என்று ஆகிறது. சரிதானே? அப்போ சித்தத்திலிருந்து நமக்கு என்ன உண்டாகும்? சித்தத்திலேருந்து ஆங்காரமா புத்தி, அப்புறம் ஆங்காரம், அப்புறம் மனம் வருகிறது. இந்த ஆங்காரம் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரியும். தைசத குண ஆங்காரம், ராஜச குண ஆங்காரம், தாமச குண ஆங்காரம் என்ற பூதாதி ஆங்காரம், வைகாரி ஆங்காரம்லாம் வரும். 3 வகையாக ஆங்காரம் பிரியும். அதில் முதல்ல வரக்கூடிய சத்துவகுண ஆங்காரமா, அதில் மனமும் கர்மேந்திரியமும் பிறக்கும், ஞானேந்திரியமும் பிறக்கும். ராஜசகுண ஆங்காரத்திலிருந்து கர்மேந்திரியங்கள் பிறக்குது. அதில் பூதாதி ஆங்காரத்திலிருந்து நமக்கு பூதங்கள் மாபூதங்கள் 5 பிறக்கும். இதுதான் நமக்கு தத்துவத்துறை அட்டவணை. சரிதானே? அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் பாட்டாக பாடுறாங்க. சரிதானே? அப்போ மன்னிய கண்மேந்திரியமான ராசதன் சேர் வாக்காதி வைகரி மருவி வரும் சத்தம் தன்னை முதலாகிய தாமதம் மிகு மாத்திரை பின் தரும் அதனில் வான் நிலம் அனல் புனல் மண் சத்தம் முன்னதனில் வெளியாதி ஒன்றொன்றாகும் முறையில் உறும் இருமை அயன் முடிவாம் முன்னே புண்ணு சதாதிவராதி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவன உரைப்பர் உணர்ந்து உளோரே என்று இந்த பூதங்கள் எப்படி தோன்றுகிறது என்ன சொன்னார். மன்னிய கண்மேந்திரியமான ராசதம் சேர். கண்மேந்திரியங்கள் எங்கிருந்து உண்டாயிருக்குன்னு சொன்னோம்? ராசத ஆங்காரம் இல்லையா? ராசத குண ஆங்காரத்திலிருந்து தான் கண்மேந்திரியம் உண்டானது. அதுதான் சொல்லியிருக்காரு. அட்டவணையில் இருக்காது, இருக்கு இல்லையா? அப்போது கீழே இது கீழ்பாட்டை பாருங்க, அதில் என்ன போட்டிருக்கிறாங்க? 26வது பாட்டுக்கு போங்க. அருத்தி மிகும் கலை கால நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரால். அதெல்லாம் தெரியும் நமக்கு. மாயைதனிலாகும் உருத்திரரால் கலை எதனில் பிரகிருதி. அப்படியே பாட்டிலே இருக்கு. இருக்குதான் குழப்பிட்டு உட்காந்து விளையாட பாட்டே நடத்தி படிக்கிறது இல்லை. அதான் வீட்டுக்கு போய் படிக்கல இல்லையா? பிரகிருதி குணங்கள் உளவா அட்லீஸ்ட் இங்கே வரும்போதாவது ஒரு பாட்டு பெற்று வந்திருக்கலாம். அதனால் உளவாகும் அகங்காரம் புத்தியினில் உதிக்கும். புத்தியிலிருந்து தான் அகங்காரம் உண்டாகும். அகங்காரம் திரிவிதம். தைசத வைகரி திகழ் தரு பூதாதி இருக்கா? பாட்டில் அப்படியே இருக்கு. 3 வகையான அகங்காரம் உண்டாகுது. அதில்
சாத்விதம் விரித்த குணம் மனம் புத்தி இந்திரியம். புத்தி இந்திரியம் மனம் புத்தி இந்திரியம். புத்தி இந்திரியம்ங்கிறது ஞானேந்திரியம்னு ஆகுது. புத்தினால திரும்பி புத்தி சத்து உண்டாதுன்னு அர்த்தம் கிடையாது. புத்தியாலே உண்டாயிட்டு மேலேயே அகங்காரம் புத்தியினில் உதிக்கணும்னு மேலே சொல்லிட்டார் அதை அந்த பாட்டில். இப்போ 26வது பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். தெரியுதா இல்லையா சொல்கிறது? அது தத்துவம் எப்படி தோன்றுண்டான்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். போக சரியாயிடும். அதனால அகங்காரம் புத்தியில் உதிக்கும் தெரித்த இது திரிவிதமாக தைசத வைகரி திகழ்தரு பூதாதி என 3 வித அகங்காரம் இருக்கு. அப்போ அதில் பூதாதி என திருந்திய சாத்விதம். சாத்வித தெரித்த விரித்த குணம் மனம் புத்தி இந்திரியம்னர். புத்தி இந்திரியம்ங்கிறது தான் ஞானேந்திரியம். மனமும் ஞானேந்திரியமும் எதில் உண்டாகுது? சத்துவகுண அகங்காரத்தில் உண்டாகுது என்று விளம்பிய சோத்திராதி முதல் விளங்கிடும் விரிந்தேன்னு அடுத்த பாட்டு போகுது. இப்போ அடுத்து என்ன சொல்லணும்? கண்மேந்திரியம் எப்படி உண்டாகுதுன்னு சொல்லணும். அதான் அடுத்த பாட்டில் இப்போ பார்க்குற பாட்டில் சொல்கிறார். மன்னிய கண்மேந்திரியமான ராசதஞ்சேர் வாக்காதி வைகரி மறிவு வரும் இல்லையா? வைகாரிக அகங்காரம் என்று சொல்லக்கூடியதாகிய ராசதாங்காரத்திலே அது வரும் என்று சொல்கிறார். சத்தம் தன்னை முதலாகிய தாமதம் மிகு மாத்திரை. அப்புறம் தன்மாத்திரைகள் உண்டாகும். அது எங்கேருந்து உண்டாவார்? அவர் பூதாதி அகங்காரத்திலேருந்து உண்டாவார். தன்மாத்திரைகளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? ஆல்ரெடி சரி ஃபஸ்ட் இயர் நோட்ஸில் படித்தா இருக்கும். ஃபஸ்ட் இயர் நோட்ஸ் நீங்கள் படித்து எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் பாருங்கள். தன்மாத்திரைகளுக்கு சூக்ஷ்ம பூதம் அப்படின்னு பேர். சூக்ஷ்ம பூதம்னு பேர். மிக மாத்திரை ஏன்னா அதுதான் மாபூதம் உண்டாவதற்கு காரணமாக இருக்கும். அதனால் அவங்க சூக்ஷ்ம பூதம். சரிதானே? அப்போ மிகு மாத்திரை பின் தரும் அதனில் வான் நிலம் அனல் புனல் மண் வரிசையா சொல்றார். வான் நிலம் அனல் புனல் மண் திரும்ப வருது பட்ல. சாரி, வான் அனிலம். அது அனிலம். அனிலம்னா காற்றுன்னு அர்த்தம். அதான் தப்பா எழுது. திரும்ப ஏன் காற்று. அனிலம்னா காற்று. ஆகாசத்துலேருந்து முதல்ல காற்று உண்டாகும். காற்றுலேருந்து நெருப்பு உண்டாகும். நெருப்புலேருந்து நீர் உண்டாகும். நீர்லேருந்து நிலம் உண்டாகும். இதுதான் அதுக்கான ஆர்டர். பூதம் உண்டாகிறதுக்கான ஆர்டர் என்ன? முதல்ல ஆகாயம் இல்லையா? அப்புறம் ஸ்பரிச காற்று வரும். ஸ்பரிசத்துலேருந்து அந்தாண்ட தீ வரும். தொடு உணர்வு. அனல்ங்கிறது என்னது? ஒளி, பார்வை வரும். அப்புறம் அங்கிருந்து சுவைக்கு உரிய புனதுலேருந்து புனல் வரும். அப்புறம் நாற்றத்திலேருந்து மண் உண்டாகும். இதான் சத்தம் முன் அதனில் வெளியாதி ஒன்றொன்றாகும்னார். சத்தம் முதலான அந்த தன்மாத்திரைகள் இருந்து பூதங்கள் உண்டாகும்னார். இப்போ சொன்னது தான். வெளியாதின்னா ஆகாயம் முதலான ஒன்றொன்றாகும் முறையில் உறும் இருமை. இப்போ அந்த பூதங்களுக்கு என்னென்ன தன்மை என்பதை அந்த பாட்டை விளக்குறார். இது உண்விளக்கத்தில் தனியாக எடுத்து பேசப்பட்ட டாபிக்கு. இது 2 வரியில் சொல்லிட்டு போகிறார் அந்த இடத்துல. முறையில் உறும் இருமை அயன்முடிவாம் முன்னே உன்னு சதாசிவராதி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவன உரைப்பர் உணர்ந்துள்ளோரே. ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதுங்கிறத நீங்கள் உண்மைவிளக்கம் படிச்சிருக்கீங்க. உண்மைவிளக்கம் படிச்சிங்க, அப்போ உங்களுக்கு அது தெரியும் இல்லையா? எல்லாரும் சொல்லுங்கள். ஆகாசத்துக்கு என்ன குணம் இருக்குது? ஆகாசத்தினுடைய நிறம். ஆகாசத்தோட நிறம் என்ன? புகை நிறம். புகை நிறம். ஆகாயம் புகையா? காற்று தானே புகை. காற்று கருமையா? சரி பார்ப்போம். சாம்பல் நிறமா? சாம்பல் நிறம் ஒரு குட்டி, இல்லை சாந்தி நிறம் ஒரு குட்டி, எல்லாம் சொல்லட்டேதான். இதுல ஒவ்வொரு பூதத்துக்கும் பாருங்க. பூதத்துல முதல்ல நிலமாகிய பூதத்துக்கு எழுத்து லகரம், வடிவம் நாற்கோணம், நிறம் பொன்மை நிறம். நிலத்துக்கு கீழே இருந்து போட்டிருக்காங்க பொன் விளக்கத்துல. நிலத்துக்கு இது இப்போ அடுத்த வகுப்புக்கான தேவைப்படுது. அதனால காய் சிற்றம்பல நாடி அவர் தான் தோழர் போதம் ஆனது. தோழர் போதத்தில் பூதங்களுடைய தன்மை என்ன, எதை நீ உண்மை என்று கருதி கொண்டு இந்த உடம்பை உண்மை என்று கருதி கொண்டிருக்கிறாயோ
அந்த உடம்பானது நீ அல்ல, இந்த உடம்பாகியானது 5 பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது, இந்த 5 பூதங்களுடைய தன்மை என்ன என்பதை பேசும்பொழுது இதுதான் அந்த 5 பூதங்களுடைய தன்மை, இதில் நீ எங்கேயுமே இல்லை, இதனால் இந்த பூதத்தை பழித்து ஒதுக்கிவிடு என்று பூத பழிப்புன்னு சொல்லுகிறார். அதான் உண்மையுள்ளக்கமும் சொல்லுகிறது. இங்கே பூதம் என்பது முதல்ல நமக்கு நிலம், கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஆகாயம்தான் முதல்ல உண்டாகிற பூதம். ஆகாசத்திலிருந்து நமக்கு காற்று உண்டாகும், காற்றிலிருந்து தீ உண்டாகும், தீயிலிருந்து நீர் உண்டாகும், நீர்லேருந்து நிலம் உண்டாகும் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு பூதத்திற்குமே எழுத்துக்கள் பீஜாட்சரங்கள் இருக்கிறது. பீஜாட்சரம்னு சொல்லுவோம். பீஜாட்சரத்துக்கு என்ன தமிழ்ல சொல்றது? வித்தெழுத்து. வித்தெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. பீஜம்னா வித்துன்னு அர்த்தம். அதனால ஆகாயத்துக்கு அகரம் என்கின்ற சவுண்டு, அது அதுக்குரிய சவுண்டா இருக்குது. காற்றுக்கு யகரம் என்பது அதுக்கான சவுண்டாக இருக்கிறது. தீக்கு ரகரம் இருக்கிறது, நீருக்கு வகரம் இருக்குது, நிலத்துக்கு லகரம் இருக்கிறது. லவரய அப்படின்னு அதை உண்மைவிளக்கம் பாட்டு சொல்லும். வடிவம் ஒவ்வொன்றும் பாருங்கள். நிலம் என்பது நாற்கோணம் உடையதாக இருக்கிறது, கோணத்தோடு தான் இருக்கும். அதனால தான் நிலம் என்பது பார்த்தீங்கன்னா வட்டமாக எங்கேயுமே ஒரு நிலத்தை பகுப்படுத்தவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நிலத்தை நீங்கள் ஒரு நிலம் வாங்கினாலே எத்தனை சதுரம்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறாங்க, சதுரம்னே ஆகி போச்சுங்க. அது எவ்வளோ நிலம் எத்தனை மா அல்லது எத்தனை குழி இப்படிலாம் கேட்குறது கிடையாது இங்கெல்லாம். அப்போ எத்தனை சதுரம்னே தான் கேட்குறாங்க. அப்போ அதுவே தெரிஞ்சு போச்சு, நிலத்துக்கு சதுரம் தான் அமைப்புங்கிறது. நீருக்கு பாதி மதி, அதாவது அரைவட்டம், அர்த்த சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம். அதனால தான் அர்த்த நாரி அப்படின்னு சுவாமியை சொல்லுகிறார்கள். நாரினா பெண் என்றது. கவர்மெண்ட்டோட நாரி சக்தி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் நாரி சக்தி யோஜனா, பெண்களுடைய சக்தியை மேம்படுத்துவது என்று சொல்லுகிறார்கள். நாரி. அப்புறம் நெருப்பு போது மேல் நோக்கி ஞாபகம் வச்சுக்கொண்டே தான் அது முக்கோணம், அதற்குரிய வடிவம். அது காற்றுக்கு அறுகோணம், அது சுற்றி அடிக்கும், எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரே சுழண்டு அடிக்கிறதுனால. ஆகாசத்துக்கு வட்டம், ஆகாசத்தை பார்க்கும்போதே வட்டமாக தான் தெரியும். தொடுவானத்தை பார்த்தீங்கன்னா வட்டமாக தான் தெரியும் நமக்கு. நிலத்துக்கு பொன்மை நிறம் என்று சொல்லுகிறோம். அப்புறம் நீருக்கு வெண்மை நிறம், அதில் பார்த்தாலே தெரியும், அந்த பூதங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். தீ சிவப்பு நிறம், சிவப்புனாலே நமக்கு நெருப்பு தான் தெரியும். அப்போ காற்று கருமை நிறம், ஆகாசத்துக்கு தூமம். இதெல்லாம் ஏன் சார் சிலத்துக்கு புரியாது. இந்தந்த பூதங்களுக்கு இதுதான் ஏன் சார் கொடுத்துருக்கார், சாமி தான் கொடுத்துருக்காரு, யாரையும் நமக்கு காரணம் தெரியாது. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நமக்கு சாஸ்திரங்களில் இருக்குது. அதுக்கு மேலே ஏன் காற்றுக்கு வட்டம், இது காற்றுக்கு கருப்பு நிறம், ஏன் அதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வேணால் ஆகமத்தில் இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வேணாம் ஆகமங்களை படித்து அதில் விஷயங்களில் நீங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்படாத விஷயங்களை நீங்கள் படித்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சாமிகிட்ட தான் கேட்டாகணும். சாமிகிட்ட தவம் பண்ணி பிரத்யட்சமாக வந்தாருன்னா ஏன் இந்த மாதிரி உண்மைவிளக்கத்தில் இருக்கு சாமி, எங்களுக்கு அது டீட்டெயிலாக எழுதாமல் போயிட்டாங்க, அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு வேணால் கேட்கலாம். இல்லை உண்மையாக கேட்கணுன்னா கேட்கலாம். சாமி அப்புறம் அதுக்கு இது இல்லாமல் எழுதியிருக்காரு ரொம்ப. சரிங்க கேட்பாங்க. அதனால் சொல்லுகிறார்கள், பார்ப்போம். அப்போ குறி ஒவ்வொரு சயின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நிலத்துக்கும் உள்ள சயின்ஸ் என்னென்னா வஜ்ரம். வஜ்ரம் என்பது டைட், ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது தான் வஜ்ரம். வஜ்ரம்னு ஒரு சிமெண்ட் கூட இருக்கு இல்லையா, கடினத்தன்மை அப்படின்னு. அப்படியா? எதனால் ஆக்கப்பட்டது அது? வச்சிரம் என்பது திடத்தன்மையை குறிக்கும். திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி வரவினாரு. திணித்து கொண்டிருக்கிறதுனால நிலம் அடர்த்தியாக அழுத்தி கொண்டிருக்கு இல்லையா, அதனால அது வஜ்ரத்துக்கு அடையாளமாக இருந்தது. நீருக்கு கோகணதம்னா தாமரை பூன்னு அர்த்தம். தாமரை பூ நீருக்கான குறியீடு. அதனால் ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது நெருப்பு சுழண்டு எரியுது. யாகத்தில் ஹோமம் வளர்க்கும் போது சுழண்டு தான் எரியும், அது ஸ்வஸ்திக். அதனால் சொல்கிறார்கள் காற்று என்பது அறுபுள்ளி, குன்றா அறுபுள்ளி என்று உண்மையில் கொஞ்சம் சொல்லுவோம். அதை 6 புள்ளி வைக்கிறது காற்றினுடைய ஒரு அடையாளம். அது ஆல்ரெடி எங்கள் 6 கோணம் தான் அதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது இல்லையா. அதனால் அப்போ ஆகாயம் என்பது விந்து, அமுத விந்து. நம்ம ஒரு டிராப்புக்கு ஒரு வடிவம் போடுறோம்ல, அதுதான் அந்த ஆகாயத்துக்கான குறி. தெய்வம் ஆஸ் யூஷுவல் அந்த 5 காரண கடவுளர்கள் 5 பேருமே அங்கே பிரம்மா, திருமால், ருத்ர, ஈசர், சதாசிவர், இந்த 5 பேரும் அங்கே இருக்கிறார்கள். அப்புறம் அந்த பூதங்களுடைய தன்மைகள் என்னென்ன அது சொல்லப்பட்டிருக்கு. நிலம் என்பது கடினத்தன்மை வாய்ந்தது, அது நமக்கு தெரியும். நிலம் என்பது வஜ்ரம் அப்படின்னு அந்த பொருள் தான் இருக்குது. நீர் என்ன பண்ணும், எல்லா பொருளையும் குளிர்த்து குழைய வைக்கும். தண்ணியினுடைய வேலை என்ன, அது எதோட மிக்ஸ் ஆகுதோ அதை என்ன பண்ணும், அது அதோடைய டைட்னஸை லூஸ் பண்ணி விட்டுரும். லூஸ் பண்ணுறது தண்ணியினுடைய வேலை இல்லையா. ஸோ அதனால் டைலூட் பண்ணுறது தான் தண்ணியினுடைய வேலை. அந்த பூதத்துக்கு அதுதான் இயல்பு என்று சொல்கிறார்கள். அடுத்தது தீக்கு
சுட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கிறோம். நெருப்பு இருக்க மற்ற பூதங்கள்லாம் பாருங்கள் விளக்கும், அதோட சேர்த்த ஒரு பொருள் என்ன பண்ணும், அதிலிருந்து விலக்கி வெளியில் தள்ள தான் பார்க்கும். ஆனால் நெருப்பு மட்டும் என்ன செய்யும், தன்னுக்குள்ளே சேர்த்த எந்த பொருளாக இருந்தாலும் தானாகவே ஆக்கிவிடும், எரித்து தன்னை போலவே நெருப்பாகவே ஆக்கிவிடும். நெருப்புத்தன்மை ஏற்படுத்தும், அது நெருப்புக்கூடிய வல்லமை. அப்புறம் காற்று, அது திரட்டும், சலித்து திரட்டுதல், எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி திரட்டக்கூடிய வல்லமை காற்றுக்கு இருக்குது. அப்புறம் ஆகாசத்துக்கு நிரந்தரம். ரந்திரம் அப்படின்னாக்க ரந்திரம்னா என்ன பொருள், பக்கம் மறந்து பாருங்க. ரந்திரம்னா தனிப்பொருள் அப்படின்னு அர்த்தம். ரந்திரம் மீன்ஸ் தனிப்பொருள். நிரந்திரம் அப்படின்னா தனிப்பொருள் அல்ல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆகாயம் என்பதை சமணர்களும் பௌத்தர்களும் தனி பூதமாக எண்ணுவது இல்லை. ஏன்னா மற்ற பூதங்கள் இருப்பதற்குரிய இடமாக ஆகாயம் இருக்கு. ஆனால் ஆகாயத்தை நம்ம கண்ணால் மற்ற பூதங்கள் வரையும் பார்க்க முடியுதா சார் அப்படின்னா அதை ஃபீல் பண்ண முடியல. இங்கே காற்றை ஃபீல் பண்ணுறோம், நெருப்பை ஃபீல் பண்ணுறோம், தண்ணீரை ஃபீல் பண்ணுறோம், நிலத்தை ஃபீல் பண்ணுறோம். ஆகாயத்தை ஃபீல் பண்ணுறோமா? இல்லை. ஸோ அதனால் ஆகாயம் என்பது ஒன்று இல்லை என்பது சமண பௌத்தருடைய வாதம். அதனால தான் புத்தர் அமணர் பொருள் போல ஆகாய வெளிமறைக்கும்னு பெரிய புராணம். யாராவது பெரிய புராணம் வச்சுருக்கீங்களா கையில் சொல்லி? அது நம்முடைய கலிநாயனார் புராணத்தில் இது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேண்ணா, சொன்னது இல்லையா? சரி, புத்தகத்தை பெறட்டுற மாதிரி ஃபோனை பெறட்டும். கலிநாயனார் புராணத்தில் திருவொற்றியூர் தானே நாயனார், திருவொற்றியூரோட இன்ட்ரோ பண்ணுறார் நம்முடைய 2வது பாட்டு. கலிநாயனார் புராணத்தில் 2வது பாட்டில் சேக்கரார் சுவாமி திருவொற்றியூர் எப்படி இருக்குது சார் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பாட்டு போடுறாருங்க. அதில் கூட இந்த விஷயத்தை கொண்டு வந்து புகுத்துறார், இந்த பூத பழிப்பாகிய விஷயத்தை கொண்டு வந்து புகுத்துறார். அங்கே கூட சமண பௌத்தர்களுக்கு ஒரு அடி கொடுத்துட்டு போகிறார். திருவொற்றியூர் தெருவு எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது, பீடுகளும் பெருந்தெருவும் புத்தருடன் பீலியமன் வேடம் உடையவர் பொருள் போல் ஆகாச வெளிமறைக்கும் ஆடு கொடி மணி நெடு மாளிகை நிறைகள் அலைக்கமுகின் காடனைய கடல் படப்பை என விளங்கும் கவின் காட்டும் திருவொற்றியூர். திருவொற்றியூரை பற்றி படிக்க, திருவொற்றியூரோட பெருமை நமக்கு தெரியும், சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மேலே கொடி, அந்த ஊரில் கொடி பறக்க வச்சுருக்கிறாங்க. எல்லா மாளிகையிலையும் கொடி பறக்குது. அந்த கொடியெல்லாம் மேலே பறக்கிறது பார்க்கும்போது மேலே வானம் இருக்கிறதே தெரியாத மாதிரி அந்த கொடி பறக்குதுன்னு சொல்லுகிறார்கள். அப்போ அது எப்படி இருக்கு? புத்தருடன் பீலியமன் வேடம் உடையவர் பொருள் போல் ஆகாச வெளிமறைக்கும். அவர்கள் ஆகாசம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அது என்னமோ திருவொற்றியூருக்கு போனாக்க உண்மைதான் போல் இருக்கு அப்படின்னு தோணும்படியாக இருக்குன்னு சொல்லுகிறாங்க. ஏன்னா அவன் ஆகாயத்தை ஒத்துக்கிறது இல்லை. திருவொற்றியூருக்கு போனால் ஆகாயம் தெரிய மாட்டேதான், ஏன்னா அந்தளவு கொடி கட்டி வச்சிருக்கிறாங்க மேலே. ஸோ ஆகாயம் இங்கே இல்லை, அதனால் அவங்க தத்துவம் தான் உண்மைன்னு மயங்கத்தக்க அளவுக்கு அந்த ஊர் இருக்குது, அழகாக இருக்குன்னு சாமி அப்படி காட்டுகிறார் சேக்கரார் சுவாமி. ஆகாய வெளிமறை, இது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு ஊரை வர்ணிக்கிறாரு, அதில் கொண்டு வந்து எதை புகுத்துறாரு பாருங்க. அந்த ஆகாய வெளிமறைக்கு புத்தர் பீலியம்மன் பொருள் போல அப்படின்னு சொல்லுகிறார். அந்த திருவொற்றியூர் அவ்வளோ பெருமை வாய்ந்தது. திருவொற்றியூர்னால பாவியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் சிவலிங்கம்னு பாடுறார் பட்டினத்தடிகள். மணலெல்லாம் சிவலிங்கம், மணலெல்லாம் சிவலிங்கம் திருவொற்றியூரில். அதனால திருவொற்றியூரில் புகுந்து பிச்சை எடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுன்னா போதும், நான் இந்திரனாக இருக்கிறது கூட ஆசைப்பட மாட்டேங்கிறார் ஐடிகள் கடவர் கொண்டாயினார். திருவொற்றியூரில் போய் ஒரு வேளை நான் பிச்சை எடுத்து சாப்பிட்ற வாழ்க்கை எனக்கு கிடைச்சா போதும், அப்பேற்பட்ட ஊர் அந்த திருவொற்றியூர் என்றவர் புகழ்கிறார். அப்பர் சாமி சொல்லுவாங்க, நெடுங்கடலுள் பலகலங்கள் நின்று தோன்றும் திருவொற்றியூர் என்றார் தீயவாரேன்னு. சாமி உங்களுக்கு என்ன ஊர் அப்படின்னு கேட்டார் அப்பர் சாமி போய். அங்கே எனக்கு ஒரு திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லியிருக்கார் சாமி. எப்படிப்பட்ட திருவொற்றியூர் அப்படின்னா, நெடுங்கடலுள் பல கலங்கள் நின்று தோன்றும். கரையிலேருந்து பார்த்தா கப்பல் நிற்கிறது தெரியுமா, அது அப்பர் சாமி பதிவு பண்ணுறாருங்க. இன்றைக்கி போனாலும் அந்த ஊரில் பார்க்கலாம் அது மாதிரி. அது இன்றைக்கி நீங்கள் திருவொற்றியூர் கடற்கரையில் நின்று பார்த்தீங்கன்னா கப்பல் தெரியுது. அது அன்னைக்கு 6ஆம் நூற்றாண்டில் அப்பர் சாமி பார்த்துருக்காங்க, அதை பதிவு பண்ணுறாங்க. அந்த காட்சி நமக்கு இன்னும் கிடைக்கிது பாருங்க. நெடுங்கடலுள் பல கலங்கள் நின்று தோன்றுமா, நிறுத்தி வச்சுருக்கான் அப்படிங்கிற. நின்று தோன்றும் திருவொற்றியூர் என்றார் தீயவாரே, தீயவர் ரொம்ப கெட்டவர் அவர் என்று சொல்லிட்டு போயிட்டார், ஞாயிற்று போலேன்னு சொல்கிறார் அப்பர் சாமி. அதனால் இப்போ எதுக்கு அங்கே போனோம்? இந்த ஆகாயம் எதுக்கு? ரந்திரம் அப்படின்னா தனிப்பொருள், நிரந்திரம்னா தனிப்பொருள் அல்ல. ஆகாயத்தை தனியாக நாம் அடையாளம் காண முடியாது. எப்படி சார் அடையாளம் காணுவது என்றால், இது எல்லா பொருள்களுக்கும் இருக்க இடம் கொடுத்ததுனாலே அது இருக்கு என்று நாம் புரிந்து கொடுக்குறோம் இல்லையா? அதனால அதுக்கு நிரந்திரம்னு பேர். ரந்திரம்னா என்னவா?
தனிப்பொருள். நிரந்தரம்னா தனிப்பொருள் அல்லன்னு அர்த்தம். அது நிரந்தரம் இல்லைங்கிறோம்ல நம்மளே. அப்படி நிரந்தரம் அப்படிங்கிறது இதைதான் இந்த 2 வரியில சொல்லியிருக்காரு நம்முடைய மாயஸ்வராச்சாரியார். புறையில் உறும் இருமை அயன் முடிவாம் முன்னே உண்ணு சதாசிவராதி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவென உரைப்பர் உணர்ந்துள்ளோரே. இந்த அடக்கத்தை தான், இந்த அடைவை தான், இந்த அடைவை தான் அட்டவணை. அதை தான் அங்கே சுருக்கமாக சொல்லிட்டார். நீங்கள் உண்மையிலக்கு ஆல்ரெடி படிச்சுட்டீங்கிறதுனால பாட்டுக்குள்ளே நான் போகலை. இந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்திருக்கேன். ஒன்றுமே இதில் உள்ளதுதான் பாட்டாக இருக்குவாங்க உங்களுக்கு. இன்னைக்கு இந்த ஈவினிங் இதில் தான் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு ஃபஸ்ட் இயருக்கு நடத்த போகிறேன். ஃபஸ்ட் இயர் தான் அவங்க ஃபஸ்ட் இயருக்கு தான் நடத்த போகிறேன். வேணா அங்கேருந்து கேட்டுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த விஷயத்தை பற்றி பாரிடை 5 பறந்தாய் போற்றி நீரிடை 4 மருந்தாய் போற்றி வலியடை தீயடை 3 திகழ்ந்தாய் போற்றி வலியடை 2 மகிழ்ந்தாய் போற்றி வெளியடை 1 நிறைந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் அதை பாடுகிறார். இப்படியே பூதத்து இயல்பு அதனை தெளிந்தே அப்படி நீ நில்லாமல் ஆங்கு அறிந்திட்டு எப்படியும் தோன்றாமல் தேசியந்தால் சொன்னபடி கண்டிருத்தல் ஒன்றாய் அதுவும் உடம்பு ஊன்றாய் அதுவும் உடம்பு அப்படின்னு சொல்லி துகளர் போதம் 10வது பாட்டு. துகளர் போதம் 10வது பாட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிவிட்டு இப்படித்தான் பூதத்து இயல்புன்னார். எப்படியே பூதத்து இயல்பு அதனை தெளிந்தே அப்படி நீ நில்லாமல், அந்த பூதத்தை வழியில் நீ நிற்காம அங்கு அறிந்திட்டு எப்படியும் தோன்றாமல் தேசிகந்தால் சொன்னபடி, குருநாதர் சொன்னபடி கண்டு இருத்தல் ஊன்றாய் அதுவாம் உடம்பு. எது உன்னுடைய உடம்பு என்று குருநாதர் சொல்லுகிறாரோ அதன்படி நீ இருந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி துகளர் போதம் 10வது பாட்டு நோட் பண்ணிங்க. எடுத்து போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. விளங்குது இல்லையா பாட்டு? அடுத்த பாட்டு போலாமா? என்னங்க பஞ்சாயத்து இல்லையா? ஒன்றும் இல்லையா? புட்டிக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இதனால கண்மம். அடுத்தது கண்மத்தை பற்றி பேசுகிறார். கீழே மாயை பற்றி பேசியிருந்தோம். அடுத்தது இப்போ கண்ம மலத்தை பற்றி பேச போகிறோம். பிறகுதான் ஆணவ மலத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ கண்மத்துடைய இயல்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்ல போகிறார். உங்களுக்கு தெரியும் இல்லையா கண்மத்தை பற்றி? நன்னியிடம் ஒருவதனுக்கு ஏதுவாகி நானாபோகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வதாகி எண்ணி வரும் மனவாச கண்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மதிகதமாய் இருபயனாம் பாவ புண்ணியமாய் புலர்காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்மமலம் புகழுமாறே. கண்மமலம் என்பது இப்படித்தான ஒரு பாட்டில் கண்மத்தை பற்றின எல்லா விஷயத்தையும் தொகுத்து வைத்திருக்கிறார். நன்னியிடும் உருவதனுக்கு ஏது என்று சொல்கிறார். நாம் எடுத்திருக்கக்கூடிய உருவத்திற்கு எது சார் காரணம்? நம்முடைய கண்மம் தான் காரணம். நம்ம அழகாக இருக்கோமா, அது காரணம் கண்மம் தான். நம்ம அசிங்கமாக இருக்கோமா, அது காரணம் கண்மம் தான். நமக்கு கை கால் முடமாக இருக்கா, அது காரணம் கண்மம் தான். பிறக்கும்போது குறைபாடோடு பிறந்திருக்காங்களா, காரணம் என்ன? கண்மம் தான். பிறந்ததுக்கு பிறகு நல்லா இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு குறைகாலம் ஆயிடுச்சா, அதுக்கும் என்னதான் காரணம்? கண்மம் தான் காரணம். நம்ம உருவம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு தான். அதனால் நன்னியிடம் ஒருவதனுக்கு எதுவாகி நானா போகங்களாய் தொடக்கத்தில் வெரி ஃபர்ஸ்ட் கலை வித்தை அராகம் இது 3 சேர்த்த உடனே முதல்ல உயிர் ஒரு விருப்பத்தை படுது இல்லையா? விருப்பத்தை அப்போவே அதுக்கான முதல் உருவத்துக்குரிய கண்மம் அப்போ விளையுது. அப்போ அதன் அடிப்படையில் தான் அது முதல் உருவமே அமையுது. முதல் பிறவி என்னவா இருந்தது இதுக்கு? அதுதான் அந்த கண்மை தான் அதுக்கு காரணம். அது என்ன விருப்பப்பட்டதோ அதுக்கேற்ப அது பிறக்குது. நன்னியிடம் ஒருவதனுக்கு ஏதுவாகி நானாபோகங்கள்னர். நானாபோகங்கள்னா இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய பலவிதமான போகங்கள். நானாபோகங்கள், நானாவித மலர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நானாவித பத்திரபுஷ்பம் சமர்ப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா? குறுக்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? சமர்ப்பயாமின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சுவாகாந்தமாக தான் நம்ம ஆகமத்தில் சொல்லணும். அவங்க வைதிகர்கள் சொல்லுவாங்க சொல்கிறது சமர்ப்பயாமி, வைதிகர்கள் சொல்லுவாங்க. நமக்கு சமர்ப்பயாமே வராது. நம்ம எல்லாமே சுவாகா தான், சுவாகாந்தமாக தான் சாமி கொடுக்குறது எல்லாமே. அதனால் நானாபோகங்களாய் பலவிதமான நடத்தும். பலவிதமான போகம். உலகத்தில் எத்தனை வித போகம் அனுபவிக்கிறோம். இங்கே இந்த ரூமில் பாருங்கள், ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, இதெல்லாம் போகம் இல்லையா? சேரில் உட்காந்துருக்கோம், போகம் இல்லையா? நல்லா துணி உடுத்திருக்கிறோம், போகம் இல்லையா? நல்லா நகை நட்டுலாம் போட்டிருக்கோம், இதெல்லாம் போகம் இல்லையா? எல்லாம் போகம் தான். இப்படி பலவிதமான இதுவே போகம். இங்கேயே பாருங்க, ஒரு 10 பைஞ்சு வந்துட்டு இதை விட்டு வெளில போட, நான் அதுக்கு வண்டியில் போகிறோம், 2 வீலரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், இதெல்லாம் போகங்கள் தான்.
எத்தனை விதமான போகத்தை அனுபவித்து செருப்பு போட்டுக்கிறோம், போகம் தான். சாப்பிடுறது ரொம்ப பெரிய போகம், அதுதான் அதான் பெரிய போகம் அது. அதனால இது நானாபோகங்களை நாசோற்பத்தி பண்ணி வரும். அதனால சார் நாசோற்பத்தி உற்பத்தி ஆகும்போது நாசமாகும். என்ன உற்பத்தி ஆகும்போது எது நாசமாகும்? அது என்ன பேர்? என்ன அது? என்ன பழம்? அது என்ன என்ன உற்பத்தி ஆகும்போது என்ன அழியும்? இது தெரியும்னு நினைச்ச சார் நீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஒன்றும் தெரியாத கப்பசத்திரம்லாம் ஒன்றுமே இல்லை, யோசிக்காம பார்க்குறீங்க. அதான் என்ன உற்பத்தி ஆகும் போது என்ன வினை அழியும்? வெரி குட், வெரி குட். ஆகாமியம் உற்பத்தி பண்ணிக் கொள்ளும் பொழுது பிராரப்த கர்மா அழிந்து போகும். பிராரப்தத்தை கழிக்கும் பொழுது தானே சார் ஆகாமியத்தை உண்டு பண்ணுகிறோம். இப்போ நாம் ஒரு கர்மத்தை கழிச்சிருக்கிறோம்னா அதுக்கு என்ன உண்டு பண்ணியிருப்போம்? நம்மப்பா புதுசாக உண்டு பண்ணியிருப்போம். இப்போ நல்லா உட்காந்து சந்தோஷமாக ஃபேன் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கதை கேட்குறோம், பாடம் கேட்குறோம். இந்த ஃபேனை நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கு மின்சாரம்னு ஒன்று உற்பத்தி ஆகிருக்கு. மின்சாரம்னு ஒன்று உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கான், எவ்வளோ கண்மங்க அதில் இருக்குது. இல்லை எத்தனை ஜனங்க வந்து எங்கள் ஊரில் என்னது பவர் பிளான்ட் வேணாம், எங்கள் ஊரில் எத்தனை பேர் அதில் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பீட் பண்ணி தானே இந்த ஃபேனுக்கு காற்று அனுபவிக்கிறோம். இப்போ ஸோ இந்த போகத்தை நம்ம கழிக்கிற பொழுது, நல்லது உண்டு பண்ணும் பொழுது, கண்ணத்தை கழிக்கும் பொழுது நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக பண்ணியிருப்பீங்க. அவங்களுடைய அந்த வைத்தறிச்சலுக்குரிய கர்மத்தை நீங்கள் சம்பாதிச்சா ஆயிருப்பீங்க, வேற வழி கிடையாது. இப்போ நமக்கு இப்போ சந்தோஷமா இருக்கிறது தானே ஃபேனு. இது கேள்விக்கு பதிலே கிடையாது. ஒன்று நம்ம எதுவும் அனுபவிக்காம இருக்கலாம், அவ்வளோதான். இருக்கதான் செய்வோம். அதான் சொல்றேன், அது நம்ம நல்லதை அனுபவிச்சாலும் கெட்டதை அனுபவிச்சாலும் அதோட கர்மத்தையும் உண்டு பண்ணி கொண்டு தான் நம்ம இருப்போம். அது கணக்கு எழுதி கொண்டு தான் இருப்போம். நீங்க வாங்கி கொடுத்தா நாங்கள் போட்டுப்போம். செகண்ட் இயர், நீங்க செகண்ட் இயர் தானே? நீங்க செகண்ட் இயர்ல உங்க ஒரு செட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க ட்ரை பண்ணாங்களே, ரூம் ஏசி போடுறதா ட்ரை பண்ணியிருந்தாங்க. பழனிசாமி ஐயா அவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சுட்டா ப்ராஜெக்ட் இதில்? சரி, அதனாலதான் இன்னும் போச்சு. அதுக்கு ஒரு நிலம் வாங்கி எழுதி வைங்க, நல்லா அடுத்த மேல அதில் வர வட்டியில் கரண்ட் பில் கட்டிக்கொள்ளவும் இது சந்திரா எத்தவள் அப்படின்னு எழுதிருங்க. சந்திரனும் ஆதித்யன் இருக்கிற வரைக்கும் இது நிபந்தம் இருக்கட்டும். அப்படிதானே பண்ணாங்க. அதனால நிலம் இருந்துட்டு தான் இருக்கும், ஆனால் யார் வச்சிருக்கான்னு தெரியாதாடா. இப்போ கோயில்களை சுற்றி இருக்கிற நிலம்புற கோயில்களுக்கு தான், ஆனால் நிலம் கோயிலும் இருக்கு நிலமும் இருக்கு, உடம்பை மட்டும் எவன்கிட்டயோ போயிட்டு இப்போ. அதனால நாசமாகும் பொழுது உற்பத்தியை தான் பிரவாக நித்தம் என்று சொல்வார்கள். அதை ஜலம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே பிரவாகம் நித்தமாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜலமானது அடுத்த ஒரு நடியில் அது வேறு இடத்துக்கு மூவ் ஆகிடுது. அந்த இடத்துக்கு புதிய தண்ணீர் வந்துடுது இல்லையா? அதான் அணுபங்கம். அது வந்து பௌத்தருடைய வாதம். அது நம்ம சொல்கிறது தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது சார். போர் தட்டி இறக்கிது ஞாபகம் வச்சுங்க. பார்க்கும்போது அப்படியே ஒரு வட்டம், அது மட்டும் தான் நமக்கு எனக்கு தெரியும். தண்ணி இப்போ ஓடிட்டு தான் இருக்குது, நிலையாக இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் ஒரு வினாடியில் அங்கேருந்து தண்ணீர் மூவ் ஆகிட்டு இருக்கு, அடுத்து புது தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அதான் அழியும் பொழுதே உற்பத்தி ஆகிறது, அதான் நாசமாகும் போது உற்பத்தி ஆகிறது. நம்முடைய பிராரதத்தை கழிக்கும் பொழுது நமக்கு புதிய ஆகாமே உண்டு பண்ணி கொண்டே தான் இருக்கும். அதான் நாசோற்பத்தி பண்ணி வரும். ஆதலால் அனாதியாகி, இது அனாதி மலம் தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய மூலகன்மம் என்று சொல்லுவோம். பலவாகி அணுக்கள் தோறும் படர்வதாகி, அனாதியாகி பலவாகி என்று சொல்லும் பொழுது அது நல்வினை தீவினை என்று இரண்டாக பலவிதமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கொள்வதனாலே அணுக்கள் தோறும் படர்வதாகி எண்ணி வரும் வாச கண்மத்தால் இயற்றும் இயல்பினது. இதை உயிரானது 3 விதத்தினாலே இயற்றும் இந்த கண்மத்தை இல்லையா? மனம், வாக்கு, காயம் என்று, அதாவது முக்காரணம் என்று நம்ம சொல்லுவோம். எனது மனமொழி மெய்களால் வணங்கி கொண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மனத்தினால நினைக்கிறதுனால செய்யக்கூடிய நன்மை தீமைப்பா, அந்த போல நல்லா இருக்கட்டும், நம்மளுக்கு கல்யாணம் நல்லா நடக்கணும் அப்படி இல்லாமல் நினைத்து கொண்டோம்னா அது மனசினாலே நம்ம நல்ல கண்மத்தை செய்திருக்கிறோம்ன்ற அர்த்தம். இப்படி இருக்கே நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேது, இது மட்டும் எப்படி தான் இருக்கோ அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கேற்ப ஒரு தீய கர்மம் நமக்கு மனசில் விளையாக தான் போகும்.
அது பேசுறதுக்கும் அதே மாதிரி தான். எப்பொழுதுமே வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதுமே நம்ம வாக்கு நமக்கு பிரதிபலிக்கும். முக்கியமாக இந்த மாதிரி தண்ணீர் இதெல்லாம் நம்ம வைத்துக்கொண்டு தீய விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. தண்ணீருக்குலாம் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப அதிகம் பண்ணுறவர். அதனால தான் நம்முடைய கிரியாபாத பூஜைகளில் சுவாமியை அதில் ஆவாகனம் பண்ணுறோம். தண்ணீரில் தான் ஆவாகனம் பண்ணுறோம். குடத்தில் வைத்து அவரை தண்ணீரில் தான் ஆவாகனம் பண்ணுறோம். மந்திர ஆற்றலை இழுத்து வைத்து கொண்டு அந்த சக்தி அது திரும்ப அந்த விக்கிரகத்து மேலே ஏற்படுவது. ஆமாம், அது நீருக்கு ரொம்ப உண்டு. அதை நாம் பேசுவதற்கே உண்டு. பொதுவாகவே நாம் எது செஞ்சாலும் அதை 14 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட 14 சாட்சி இருக்குது. நாம் எது செய்தாலும் அதை பாரு அப்படின்னு எல்லாத்தையும் முடிக்கிறீங்க. அந்த கிளாஸ் நீங்கள் போற்றி பக்கத்தில் சொன்னேன் உங்களுக்கு. எல்லா வகுப்புக்கும் தான் இது ஒரு குழப்பம். எங்கே எதை கேட்டாலும் தெரியாது. 14 சாட்சி இருக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்குமே. 14 பேர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் யாரும் நம்ம பார்க்கல அப்படின்னு நம்ம சந்தோஷம் பண்ண முடியாது. அதில் முதல்ல இருக்கிறது சூரியன், 2வது சந்திரன், அப்புறம் பஞ்சபூதங்கள். எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 7 பேர் வந்திருக்காங்களா? மீதி 7 பேர் இப்போ கணக்கு பண்ணணுமா? நான் நெட்லேயே பார்த்துட்றேன். இல்லை சாட்சி சொல்கிறேன். சாட்சி ஒரு ஸ்லோகமே இருக்குது. சூரியன், சந்திரன், பஞ்சபூதங்கள், இரவு பகல், சந்தி வேலை, இதெல்லாம் நோட் பண்ணிங்க. இரவு பகல், சந்தி வேலை, அப்புறம் யமன். எத்தனை பேர் வந்திருக்காங்க? இது ஓப்பன் ஆக மாட்டேது. 12 வந்துட்டா. ஒருத்தர் வந்து மனசாட்சி, நம்ம மனசாட்சி. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இன்னும் ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? அது மட்டும் கண்டுபிடிக்க முடியல. 14 சாட்சிகள் மட்டும். பக்கத்து வீட்டுக்காரங்களா? எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்க வச்சுட்டா செஞ்சுட்டு இருக்கீங்களே. சாமின்னு நினைக்கிறேன் எல்லாரும். இவங்க இது இந்த பிரத்யக்ஷம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது சார். இந்த 14 பேரோட பிரத்யக்ஷம் இல்லாமல் நம்மளால எதுவும் செய்ய முடியுமா? ஒன்று பகலில் செஞ்சாகணும், இல்லை நைட்டில் செஞ்சாகணும், அப்படி இல்லை சந்தி வேலையில் செஞ்சாகணும். இதுவே போதுமே செய்யறது. சூரியன், சந்திரன், காற்று, நெருப்பு, வானம், நிலம், நீர், இதயம், யமன், பகல், இரவு, சந்தியா காலங்கள் 2. தர்மம் 14 பேர் இருந்தாங்களா? தர்மமும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். நம்ம செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் இந்த 14 பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பட்டோலை தீட்டும் படி போற்றினார். அதுதான் போற்றி பகருடையில நம்ம செய்யக்கூடிய கண்மங்களுக்கெல்லாம் சாமி என்ன பண்ணுவாரு? கணக்கு எழுதி கொண்டிருக்கிறார். அது எப்படி எழுதி பாராம்? ஒன்றுத்தையுமே பட்டு ஓலையில் எழுதி பத்திரமா வச்சு பாராம், எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எறியும் பெருந்தி மாற்றுதற்கு சிந்திரல் செயல் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைத்து செல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முற்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றினார். எதுக்கு சார் தீட்டி வச்சுக்கிறார்? நம்ம நினைவா வச்சுக்கிறதுக்காகவா? நம்ம செஞ்சு முட்டாமல் செய்வினைக்கும் நம்ம செஞ்சது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க வைக்கிறதுக்காக பட்டோலை தீட்டும் படி போற்றினார். அது எப்படியெல்லாம் தீட்டினார் அவர் அப்படிங்கிறத வச்சு தீட்டினார் நம்மளை அப்படிங்கிறத பின்னாடி அதே அந்த போற்றி பகோடையில் தொடர்ச்சியாக இருக்குது. அது அந்த நூல் படிக்கும்போது பாருங்கள். அப்போது 3 வகையாக சொல்லுகிறோம். மனதினால் நினைத்தல், வாச கண்மம் என்பது செய்வது, உடனே செய்யக்கூடிய காரியம், அடிக்கிறது, உதைக்கிறது, திருட்டு வேலை பார்க்கறது, ஏதாவது ஒன்று உடம்பினால கை காலால் செஞ்சு வைக்கிறது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஆணியை நவுத்தி வச்சுட்டா பெரிய கலவரமே நடக்கிற அளவுக்குலாம் அது எங்கேயாவது இருக்கும். அதை நவுத்தி வச்சுட்டு போயிடுறது. இல்லையே அப்படியா அப்படின்னு கேட்கறது வந்து திரும்ப எல்லாம் செஞ்சு இல்லை வேணும்னு தான் செஞ்சு வச்சுட்டு நடக்கிறது மாரிலாம். அப்போது மனவாச கண்மம், வாசகத்தினால பேசுறது இலற்றும் இயல்பினதாய் மதிகதம்னா இதம் அகிதம்னு அது அர்த்தம். நல்லதாகவும் கெட்டதாகவும் வரும். இதம் அப்படின்னா இதமாக இருக்குது சார் இருக்கிறோம்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டமாக இருக்குன்னு அர்த்தமா?
இதம்னா என்ன? மகிழ்ச்சி. ஹிதம் அப்படின்னா மகிழ்ச்சி, அஹிதம் அப்படின்னா துக்கம். இதுதான் மதிகதம்ங்கிறது. இதம் அஹிதம். ஹிதச்சத்ருன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹிதச்சத்ரு அப்படின்னா நமக்கு நல்லது தான் செய்வாங்க. அவங்க எண்ணத்தை பொறுத்தவரை நமக்கு நல்லது செய்யறா போல தோணும். ஆனால் அதுதான் பெரிய டார்ச்சராக இருக்கும் நமக்கு. அவங்க நம்ம நோக்கத்துக்கு தடையாக நிற்பாங்க. அவங்க தான் ஹிதச்சத்ருக்கள். முக்கியமாக நம்ம அம்மா தான் அந்த வேலையை பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. நமக்கு ஏதோ நல்லது நினைக்கிறதோ அவங்க நினைத்து கொண்டு செய்வாங்க. நம்ம காரியத்துக்கெல்லாம் முதல்ல முட்டுக்கட்டை போட்டுருவாங்கம்மா. எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போகலாம், ஒரு ட்ரிப் போகலான்னு இருக்காங்கம்மா. ஆனால் அதெல்லாம் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு வார்த்தையே அதுதான். அம்மா தான் முதல்ல இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம மேலே யார் அதிகமாக பாசம் வச்சுருக்கிறாங்களோ அவங்களாம் ஹிதச்சத்ருவாக நமக்கு இருப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அவங்க பாசத்தினால தடுக்கிறவங்க ஹிதச்சத்ரு. ஹிதம்னா இன்பம், இன்பமாக செய்கிறதா நினைத்து சத்ரு வேலை பார்க்குறது. சத்ருனா எதிரின்னு. பதிகதமாய் இருபயணம் அதான் நல்வினை தீயவை என்கின்ற பாவ புண்ணியமாய் புலர்காலை மாயை மேவி பொருந்துமாறு, பொருந்து மீது கண்மமாலம் புகழுமாறே. அது புலர்காலைன்னா அது கூட்டப்படும் பொழுது அதற்கேற்ற மாயையை பொருந்தி கொண்டு வந்து நிற்கும் என்று சொல்கிறார். இந்த கர்மத்தை எப்படி கூட்டுகிறார் சுவாமி அப்படிங்கிறது அடுத்த பாடலில் சொல்கிறார். அடுத்த பாட்டு போலாமா? 29வது பாட்டா? சரவணம் இல்லையா சாயா? அன்பழகனையா வந்திருக்கிற தேநீர் 3:20 மேலே போங்க. கண்மநெறி திரிவிதம் நற்சாதியாயுபோகம் கடனது என் வரும் மூன்றும் உயிர் ஒன்றில் கலத்தல் தொன்மையது ஊழல்லது உணவாகாதானும் தொடங்கடைவின் அடையாதே தோன்றும் மாறி தன்மை தரு தெய்வீகமும் பௌதிகமான் மிகமாம் தகைமையிலும் சேதனத்தால் சேதனத்தாலும் சாரும் நன்மையோடு தீமை தரு சேதனனுக்கு இவன் ஊன் நாடில் அதன் ஊழ் வினையா நணுகுந்தானே என்று பாடுகிறார். இது எப்படி இந்த கர்மம் கூட்டப்படுகிறது என்றதை பற்றி பேசுகிறது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது இப்போ இந்த 2 பாட்டையும் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் விரிவாக கர்மவியல் என்று நடத்தியிருக்கிறோம். கர்மம்னா என்ன, அது எப்படி உண்டாகிறது எல்லாத்தையும் நடத்தியிருக்கோம். இந்த நாசாரை பற்றி எல்லாம் அதில் தான் இருக்குது. அதனால் அந்த நோட்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? இடைக்கிடையே போட்டிங்களா? எல்லாரும் ஒர்க் அவுட் ஆச்சா? வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக படித்து ஏற்றிக்கல, அது தெரியுது. நல்லா பிரத்யக்ஷ பிரமாணமாக தெரியுது. உரை பிரமாணத்து வீட்டிலே வச்சுருக்கீங்களா? இல்லையா? அதுவும் இல்லையா? தேடணுமா? உங்களுக்கு போகிகளுக்கு ஏதாச்சும் போட்டிங்களா? நீங்கள் வச்சுருக்கீங்களா? சரி, அதை எடுத்துகிட்டு வாங்க. அடுத்த முறை வரும்போது ஃபஸ்ட் இயர் பிள்ளைங்க படித்ததை எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் உதவியாக இருக்கும். கண்மநெறி திரிவிதம் அப்படின்னாரு. எது என்னது? சஞ்சிதம், அகாமியம், பிராரத்தம் என்று சொல்லக்கூடியதாகிய 3 விதமாக இருக்குது. சஞ்சிதம் என்பது தொல்வினை, பழவினை, கிடைவினை என்றெல்லாம் பெயர் பெறும். அது இல்லையா? பல ஜென்மாக்களில் நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய பலவிதமான ஆகாமிய விஷயங்கள்லாம் சாமி சேர்த்து வச்சுருவார். அது அத்தனையும் ஒரே நேரத்தில் உயிரால் கழிக்க முடியாது. வினையை கழித்து உயிரால் சேர்க்க முடியாது. அது நமக்கு தெரியுமா தெரியாது? முதல்ல வினையை கழிக்க வந்ததுனால என்ன செஞ்சிடும்? அது புது வினையை செஞ்சிடும். அப்போ கழித்து திருப்பது என்பது நம்மகிட்ட முடியாத காரியம். அப்பயும் கழிக்க தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ கழிக்கிறோம், அதுலேயும் மாற்றம் இல்லை. அப்போ அதை கழிச்சிருக்கோமே, நல்லதே கெட்டதை அனுபவிச்சு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆகாமியம் புதுசாக உண்டாயிருக்கு. அது வந்து சேத்தை பூசிக்கிறது மாதிரி, குளிச்சுட்டு போகும்போதே சேத்தையும் பூசிக்கிட்டு போகிறது மாதிரி அது நடக்குது. ஆனாலும் கூட நாம் இதுவரைக்கும் செய்து வைத்திருக்கக்கூடிய கர்மங்கள் எவ்வளவு? இந்த ஒரு பிரிவில் உள்ளதே நம்மளால் அனுபவித்திருக்க முடியவில்லையே. இதுவரைக்கும் வந்து போதனா சாமின்னு இருக்குது. இனி எத்தனை வருஷம் இருக்க போகிறோன்னு நமக்கு தெரியாது. இருக்கிற காலம் வரைக்கும் என்னென்ன பாடுன்னு நமக்கு தெரியாது. இப்போது இனி நம்ம சேர்த்து வைத்திருக்கிற மூட்டையெல்லாம் ஒரு கோடவுன் நிறையா இருக்குது. 1 கோடி அரிசி மூட்டை இருக்கிற மாதிரின்னு வச்சுங்க. 1 கோடி அரிசி மூட்டை இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு அரிசி, அதில் ஒரு 1/4 டம்ளர் அரிசியை மட்டும்தான் எடுத்து சமைச்சு இப்போ நீங்கள் எடுத்து வந்துருக்கீங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் நீங்கள் 1 கோடி அரிசி மூட்டையும் சாப்பிட்டு தான் தீர்க்கணும். என்னைக்கு தீர்க்கிறது? அதை தூங்கும்போது உங்களுக்கு கண்ம கழிவு கிடையாது. கனவு கண்டா உண்டு. தூங்கும் போது தானே கேட்குறாங்க. கனவு என்பது அவஸ்தை, இன்னொரு அவஸ்தை. தூக்கம் என்பது ஒரு அவஸ்தை. கனவுல வந்து நீங்கள் நல்லதையும் கெட்டதையும் கழிப்பீங்க. அங்கே உங்களுக்கு ஆகாமியம் கிடையாது. தூங்கும் போது யாராவது உதச்சிக்கிட்டே தூங்குனீங்கன்னா அங்கே ஆகாமியம் வந்துடும்.
அடுத்தவங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவங்க இடத்த பிடிக்கிட்டு அப்படிலாம் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு தூங்குனீங்கன்னா நிச்சயமாக ஆகாமி வந்துடும். அது தெரியலையே, அது எல்லாத்தையும் அவர்களே எனக்கே தெரியல. அது அபுத்தி பூர்வம் தானே. இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கணும், கம்மியாக கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. அது என்ன ரொம்ப சூடாக வெந்துட்டுனா பெருமாள் கோயில் தீர்த்தத்தை சூடா குடிக்கிறது மாதிரி இருக்குங்க. அதனால இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த சஞ்சிதம் ஆகாமியத்தை பத்தி பேசியிருந்தோம். ஆகாமிய சஞ்சிதங்கிறது பல காலமா நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பழவினை, தொல்வினை தீர்தல் எளிதாமைன்னாரு. பழவினை எப்போ சார் தீரும்? தீட்சை. குருநாதர் எடுத்து நம்ம உபதேசம் பெற்ற மாத்திரத்தில் நமக்கு தீட்சையான மாத்திரத்தில் நமக்கு அந்த பழைய மூட்டையெல்லாம் சாமி தள்ளி வச்சிடுறார், தள்ளி தான் வச்சிருக்காரு. ஒழுங்கா இருந்தா அது அப்படியே தள்ளது இருக்கும், இல்லைன்னா திருப்பி சேர்த்து விட்டுருவார் இல்லையா? அதனால சரியான முறையில் இதுவே போதும், தீட்சை வாங்கினாலே போதுமானது, இந்த மண்டபத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டு வந்தாலே போதுமானதுன்னுட்டு அதர விட்டுறக்கூடாது இல்லையா? அதை வாங்கின திருவேந்தரத்தை என்ன பண்ணணும்? பெருக்க வேண்டும், சபிக்க வேண்டும். அச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய் அச்சமொழிந்தேன் அணிதில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிடி அப்படின்னு சொல்லிருக்கிறார் சாமி. அதை பெருக்க வேண்டும். உரு ஏற ஏறதான் திரு ஏறும் சார். நீங்கள் திருவேந்தெழுத்து ஜபிக்க ஜபிக்க உங்களுடைய உடம்பே திருவேந்தெழுத்து மயமாக ஆகும். உங்கள் உடம்புல இருந்து தீய கதிர் தீய எண்ணங்கள் வெளிப்படவே படாது. நம்ம எல்லாருக்கும் ஆறான்னு ஒன்று இருக்குது தெரியுமா? உடல் நம்ம உடம்பை சுற்றி ஒரு ஹீட் உடம்புல உண்டாகக்கூடிய ஹீட்டுங்கிறது இது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் தெர்மல் கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பை சுற்றியும் ஒரு ஆறா இருக்கிறதா சொல்லுகிறார்கள். அந்த ஆரா அப்படிங்கிறது நம்மளுடைய வைப்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா? வைப்ஸ் அப்படிங்கிறாங்களா, அது நம்ம உடம்புடைய ஆற்றல். நாம் இங்கே நிற்கிறோம்னா நம்மளுடைய தாக்கம் இது வரைக்கும் இருக்குது. நம்மளோட இப்போ கிட்ட வந்து தொட்டாதான் அப்படின்னு இல்லை, பக்கத்தில் என்ன கூட அதுக்கான ஒரு தாக்கம் இருக்குது. இப்போ இதில் நாம் தீய எண்ணங்களோடு நம்ம இருக்கிறோம், கெட்டவராக வாழ்கின்றோம், எல்லா உயிருக்கும் தீங்கு நினைக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குருவி பார்த்தா கூட மத்தியானம் சாப்பாட்டுக்கு இதை போட்டுடலாமா அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அப்படின்னாக்க குருவி அங்கே 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டே நம்மளை கண்டுபிடிச்சிடும் நம்ம இருக்கிறோங்கிறது. அறிவில் பெரியவர் அணைகின்றார் பிறவி பெரிய விடுவீர் அணைமென்னு சொல்லி அப்பர் சாமி வந்ததை பார்த்து குருவிகள்லாம் வந்து அணைந்தது அரகர அரகர என்று மொழிந்ததுன்னு பெரிய புராணம் காட்டுகிறது இல்லையா? நாம் ஒரு இடத்துல பார்க்கில் உட்காந்துருக்கீங்கன்னா எண்ணி பாருங்கள், நீங்கள் பேசாமல் திருவேந்தெழுத்து ஜபித்து கொண்டு சாத்விக எண்ணங்களோடு அமைதியாகவே இருக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா உங்கள் அருகிலேயே உயிரினங்கள்லாம் வந்து பயப்படாமல் நின்று கொண்டு இறை எடுத்து கொண்டு சொல்லும். மற்ற இப்போ ஒரு ஆடு நிற்கிது, அந்த ஆட்டு பக்கத்தில் ஒரு மயில் போகிறதுக்கு பயப்படுமா? ஒரு மாடு நிற்கிறது பக்கத்தில் ஒரு குருவி போகிறதுக்கு பயப்படுமா? ஆனால் மனுஷன் என்ன மட்டும் ஏன் சார் பக்கத்துலேயே வர மாட்டேது? இப்போ இதனால நமக்கு எந்த துன்பமும் ஏற்படாதுன்னு அவன் மனசுக்குள்ளே உண்டாகக்கூடிய அந்த அதிர்வு, நல்ல அதிர்வு நம்ம இடத்துலேருந்து புறப்படும். அதற்கு உறுதுணை செய்வது திருவேந்தெழுத்து தான் சார். அப்போ திருவேந்தெழுத்து நீங்கள் ஜபிக்க ஜபிக்க உங்களுடைய அந்த உரு ஏற ஏற திரு ஏறும்னு அதை சொல்லுவாங்க. ஒளி முகமே தேஜஸாகும். உங்களை இப்போ தீட்சை எடுத்தவங்க பூஜை பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தவங்களே சொல்லுவாங்க, இந்த விட கொஞ்சம் அழகாக இருக்க, நல்லா இருக்குது, லட்சணமாக இருக்குது, முகம் தேஜஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா? அது காரணம் அதுதான், அந்த லட்சணம் பூஜை பண்ணுறதுக்கு உரிய லட்சணம், அது அமைதி தவழக்கூடிய அது. அதனால் அந்த திருவேந்தெழுத்து நமக்கு சஞ்சிதத்தை நீக்கக்கூடியது, ஆகாமியத்தை நீக்கக்கூடியது. இப்போ ஆகாமியம் என்பது இங்கே நம்ம பிராரத்தை கழிக்கும் பொழுது உண்டு பண்ணி கொள்ளக்கூடியதாகிய வினை, அதான் திரிவித்தம். பிராரத்தம் என்பது நமக்கு இந்த இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பெரிய உடல், இந்த உடம்பு தான் பிராரத்தம். பிராரத்த தேகம்னே இதுக்கு பேர். இது உயிர் இந்த உடம்பு நீங்கிற வரைக்கும் பிராரத்த கர்மா வேலை செய்யும். எப்படி இழுத்துக்கிட்டு போகணுமா, மூச்சு இழுத்து 2 நாள் கழித்து போகணுமா, அதாவது வண்டியில் அடிபட்டு ஒரேடியாக போயிடணுமா, இப்படியெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரார்த்த கர்மாவை சேர்ந்தது தான். இதெல்லாம் ஒரு அப்படியே ஓப்பனாக பேச வேண்டிய டாபிக்ஸ் தான். இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்லுகிறோம், 3 விதமாக கழிப்பது என்று சொல்லுகிறோம். திரிவிதம் அப்படின்னு சொல்லும்பொழுது திரிவிதமான கர்மங்கள் இருக்குது. சஞ்சிதாகாம பிரார்த்தம் இருக்குது. அதை கழிக்கும் மொழியிலும் பார்த்தீங்கன்னா ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு இருக்குது. அதான் சொல்லுகிறாருங்க. அடுத்தது அதுக்கு முன்பாக 3 உயிரொன்றில் கலத்தல் தொன்மையது. இது 3மே ரொம்ப காலத்திலேருந்து உயிரோடு தொடர்பில் இருக்கு. ஊழல்லது உணவாகானர். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறாருன்னா நிச்சயமாக அது அவருடைய கண்மம் தான். அவருக்கு கண்மம் இல்லாதது அவருக்கு அனுபவமாக வராது. அதனால அவரவர் கண்மம் தான் அவரவருக்கு அனுபவமே தவிர்த்து இன்னொருவருடைய கண்மத்தை ஒரு காலத்திலுமே இன்னொரு உயிர் அனுபவிக்காது.
பார்க்க முடியுது. அவருடைய கண்மாவை நான் அனுபவிச்சுக்கிறேன், என்னோட கண்மாவை நீ அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே அது அவங்களுக்கு சக்கரவாள கூட்டம் உரைத்த காதைன்னு ஒரு பகுதி பற்றி பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட. சிலப்பதிகாரம் மணிமேகலையில் சக்கரவாள கோட்டம் உரைத்த காதைன்னு ஒரு பகுதி வருது. அதில் வந்து ஒரு பார்ப்பன பெண்டு, அவளுக்கு வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து அங்கே சக்கரவாள கோட்டம்னா பூம்புகாரோடைய சுடுகாடு சார். பூம்புகாரோடைய சுடுகாடு சக்கரவாள கோட்டம்னு பேர். இந்த சக்கரவாள கோட்டத்தை சம்பாவதி தெய்வம் என்று ஒரு தெய்வம் காவல் காக்கும். அது ஒரு பெண் தெய்வம். என்ன இருக்குது சார் இந்த கோயில்? அது பூம்புகார் போனீங்கன்னா பார்க்கலாம். பூம்புகாரில் போய் பார்க்கக்கூடாது. பூம்புகார் போகும்பொழுது நீங்கள் ஒன்றும் சீர்காழி வழியாக போவீங்க, அப்படி இல்லைன்னா மயிலாடுதுறை வழியாக பூம்புகார் போவீங்க. கரியமுக்கூட்டு வழியாக மயிலாடுதுறையிலேருந்து போகலாம். திருவெங்காட்டிலேருந்து சீர்காழிலேருந்து திருவெங்காடு வழியாக போனீங்கன்னா மேலையூர் அப்படின்னு ஒரு இடம் வரும். அங்கே தான் ஸ்ரீனிவாசா ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கேருந்து அடுத்து போனீங்கன்னா சாயாவனம். தன்புகார் சாய்க்காட்டு தலைவன் தாள் சார்ந்தார் என்று ஞானசம்பந்த பெருமானார் சொல்கிறார்கள். அந்த மண்புகார் வான்புகுவர் மணமலையார் பசியாலும் அப்படின்னு தன் புகார் சாய்க்காடுன்னார். புகார்னா பூம்புகார். அந்த புகார் சாய்க்காடு அந்த சாயாவனம் கோயில் இருக்குது. அதுதான் நம்ம ஏற்பகை நாயனார் அவதார தலம். அது அந்த ஏற்பகை நாயனாருடைய அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து மாதிரி போகும். அங்கே தான் சம்பாவதி தெய்வம்னு ஒரு தெய்வத்துக்கு கோயில் இருக்குது. இப்போ கூரக்கோட்டையில் தான் வச்சுருக்காங்க அந்த கோயிலை. அது பூம்புகார் காலத்திலேருந்து கோவலன் கண்ணகி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய கோயில். வெறும் திருமேனி மட்டும்தான், அம்பாள் திருமேனி மட்டும்தான் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா சதுக்க பூதம் அப்படின்னு 2 பூதங்கள் இருக்குது, இன்னும் வச்சுருக்கிறாங்க. அது இப்போ சுதையால் அந்த காலத்தில் சிலப்பதிகாரம் நடந்த காலகட்டத்தில் செங்கலால் கட்டப்பட்ட பூதம் சதுக்க பூதம். கூகுள் பண்ணாலே வந்துடும், ரொம்ப நீங்கள் போய் பார்க்கணும் தான் அவசியம் இல்லை. கூகுள்லேயே இருக்குது சதுக்க பூதம். நிலத்தில் அரைந்து கொள்ளும் சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லி இது இருக்குது. யாராவது தப்பு பண்ணுறான், மாற்றான் மனையை நோக்குறான், வேறு பொண்ணை வச்சுருக்கான், இன்னொருத்தன மனைவியோட சம்மந்தப்பட்டிருக்கான், இதெல்லாம் செஞ்சாக்க கொண்டு போய் அந்த பூதமே என்ன பண்ணுமா, ஓங்கி ஒரேடியாக எடுத்து தரையில் ஒரே அடிச்சிருமா. அவ்வளோதான். நிலத்தில் அரைந்து கொள்ளும் சதுக்க பூதம் அப்படின்னு சொல்கிறார்கள். அதனால கோர்ட்டுக்கே வேலை இல்லை அந்த ஊரில். சிலப்பதிகாரத்தில் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வேலையே கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. பூம்புகார் அந்த பூதம் என்ன இருக்குது சார், இன்னும் கொள்ளுதான்னு தெரில. அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டால் தேவை போல இருக்கு. பூதத்தை கொண்டாங்களா? அதுக்கு பலி கொடுப்பாங்களாம். அந்த பூதம் எப்போதும் பசியோடே இருக்குமா பூம்புகாரில். ஏன்னா தவறு செய்கிறவங்களே இருக்க மாட்டாங்க அந்த ஊரில். எவனாவது ஒரு தப்புனாலும் அதுக்கு சாப்பாடே பலி தான். அவனை கொண்டு போய் விட்டுருவாங்க. அவன்கிட்ட அவர் தளத்தில் அரைஞ்சு கொண்டு சாப்பிட்ருவார். 2 பேர் இருக்காங்க, கணவன் மனைவி. அவங்க 2 பேரும் சதுக்க பூதம்னு பேர் அவங்களுக்கு. அந்த சம்பாவதி தெய்வம் வந்து அந்த சக்கரவாள கோட்டத்தை காவல் காக்குது. இந்த பகுதி அந்த சக்கரவாள கோட்டத்தில் பேயெல்லாம் நிறையா உண்டு. சுடுகாடு இல்லையா, அங்கே ஒரு பேய் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கு. ஏதோ ஒரு பாட்டு பாடி எடுத்துட்டு இருப்பார் போல் இருக்கு. அந்த வழியாக அந்த பையன் ஏதோ டயர் கேர் ஓட்டிட்டு போனான்னு தெரில. அந்த பேயை பார்த்து பயந்த மாதிரி அப்படியே உயிர் போயிட்டான். அவனுக்கு 5 வயசு தான். அவனுக்கு சின்ன பிள்ளை, 5 வயசு பிள்ளை செத்து போயிட்டான். பேயை பார்த்து அரண்டு செத்து போயிட்டான். உடனே இங்கேருந்து அவங்க அம்மா தேடிட்டு வரா. பார்ப்பன பெண்டு அவன், பிராமண பொண்ணு. அங்கேருந்து வந்து இந்த மாதிரி பிள்ளைய காணுமையா மணி 6 தேடி வந்து பார்த்து செத்து கிடக்கிறான். அவள் அழுகுறா. அழுது இப்படி தெய்வம் சம்பாவதி தெய்வமே உன்னுடைய சன்னதியில் வந்து என் பிள்ளை இப்படி செத்து கிடக்கிறானே, இதுக்கு நியாயம் இல்லையா, நீதி இல்லையா, எப்படியானா அது ஒரே போராட்டம். உடனே ஒரு கட்டத்தில் அந்த தெய்வம் தோன்றும். என்ன தான் செய்யணுங்கிறப்போ என்ன பண்ணுற சொல்லுங்க, இதுமாரி என் பிள்ளைய பண்ணிட்டியே நியாயமானா, இது அவனுடைய ஊழ், அவனுக்கு உரைக்கும் தான் அவனுக்கு ஊழ் வழி. அதனால அவன் போயிட்டான். வினை விளையும் காலம் வந்தது, உயிர் போயிடுச்சு, இதுக்கு என்ன பண்ண முடியும், இது தெய்வ சங்கல்பம் இல்லையா, இது என்ன என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு. அப்போ அது சொல்லும், அந்த பார்ப்பன பெண்ணு சொல்லுவான், என்னுடைய உயிரை எடுத்துக்கிட்டு என் பிள்ளையோட உயிரை கொடுங்க, அவனாவது வாழட்டும் ஒன்று. அது கேட்கும் தாய்ப்பாசத்தினால. உடனே அதுக்கு அந்த சம்பாவியத்தை சொல்லுவோம். இங்கே பார், அரசருக்கு அமைந்தன 1000 கோட்டம் காமி சுடுகாட்டை பார்த்து, இங்கே ராஜாவாக புதைக்கப்பட்டவன் எத்தனை பேருன்னு பார் இந்த சுடுகாட்டுக்குள்ள. அது வந்து இந்த வருஷத்துக்கு ஆட்சி பண்ணவன், இந்த வருஷம் ஆட்சி பண்ணவன், இதுலேருந்து அவனுக்கெல்லாம் உயிர் கொடுக்குறவன் ஒருத்தன் கூட வந்துருக்க மாட்டான்னு நினைக்கிறியா நீ? ஒருத்தன் உயிருக்கு இன்னொருத்தன் உயிரை கொடுத்து காப்பாற்றி வாழலாம் அப்படின்னு இருந்தா ஒரு ராஜா கூட உலகத்தில் சாக மாட்டான். ஆமாம் தானே? அரசருக்கு அமைந்தன 1000 கோட்டம் அப்படிங்கிறது. அப்போ உலகத்தில் சாத்தியம் இல்லாதது, ஊழி முதல்வன் அன்றி வேற யாரும் இறந்த உயிரை திருப்ப முடியாது, சிவபெருமானை அன்றி யாராலும் இறந்த உயிரை திருப்ப முடியாதுன்னு சொல்லி அவர் அப்புறமேலுக்கு வேறு வழி இல்லை, உன் பிள்ளை இங்கே அடக்கம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி அது அடக்கம் பண்ணிட்டு போகிறதாக அந்த சக்கரவாள கோட்டம் உரைத்த காது. ரொம்ப நல்லா இருக்குங்க அது. சுடுகாட்டை வர்ணிக்கிறக்கூடிய காட்சி மணிமேகலையில் உடைந்த பரிந்த கும்பமும் உடைந்த கலையமும் சிதறிய பொரியும்னு சுடுகாடு பார்த்தா எப்படி இருக்கும்? அங்கே போனால் அங்கே ஒரு கலையம் உடைஞ்சு கிடக்கும், அங்கே ஒரு பானை உடைஞ்சு கிடக்கும், அங்கே ஒரு மாலை அறுந்து கிடக்கும், இதெல்லாம் தானே சுடுகாட்டில் இருக்கும். அதெல்லாம் சொல்கிறார். அதில் பரிந்த கும்பமும் உடைந்த கலையமும்
அங்கே அது நரமாம்சம் திங்கக்கூடிய அந்த காலத்தில் அவங்க இப்போல்லாம் நார்த்துக்கு போயிட்டாங்க, மூவ் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் பேய் மக்கள் இருந்திருக்கிறாங்க. பேய் மக்கள்னு பேர் நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுக்கு. அகோரின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம தமிழ்நாட்டில் பேய் மக்கள் அப்படின்னா உங்களுக்கு பேர். பேய் மாதிரி மனிதன், பேய் தான் மனுஷ மாம்சம் சாப்பிடும். இவங்க உயிரோடு இருந்து கொண்டே மனுஷன் மாம்சம் சாப்பிட்றவங்க. அவங்களோட வழிபாடு எப்படி, அதனால வெள்ளில் மன்றம் அப்படின்னு அதுக்கு பேர். விழாமரத்தினுடைய அடியில் இருப்பாங்களா அவங்க. அப்படிலாம் அழகாக காமிக்கும். படித்து பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். ரொம்ப போய் புக்கெல்லாம் தேடாதீங்க. மணிமேகலை விக்கி மூலம்னு தேடுங்க கூகுளில். விக்கி மூலம், விக்ஷனரின்னு சொல்ல அந்த விக்கிபீடியாவுடைய இதில் மூல இது இருக்குது. அதில் மணிமேகலை விக்கி மூலம் தானேன்னா சீர்பிரிச்சே போட்டிருக்காங்க அழகாக. அதில் சக்கரவாள கோட்டம் உரத்த காதைன்னு எடுத்திங்கனாக்க அப்படியே வரிசையாக படிச்சிங்கனாலே புரியும். உரையாசிரியே தேவையில்லை, அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதனால் எதுக்கு சொல்லுவதோ, ஒருத்தருடைய கர்மாவை இன்னொருத்தர் என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால் ஊழல்லது உணவாக, அவர்களுடைய உணவுங்கிற இடத்துல அது நுகர்ச்சி. அவரவர் கர்மாவை தான் என்ன பண்ணோம், அவரவர் அனுபவிச்சு அவனுமே தவிர்த்து யாருடைய கர்மாவும் யாரும் என்ன பண்ணிக்க முடியாது, நான் கொடுத்துக்க முடியாது. சார் ஒரு வீட்டில் இவங்களுடைய அவன் சொல்கிறான், ஊரில் சொல்கிறாங்களே சார், அவன் வாழ்ந்து அவன் படுத்தின பாட்டுக்கு அவன் பண்ண பாவம் பிள்ளையில தள்ள தாங்குன்னு சொல்கிறார்களே சார், அது உண்மை தானே? என்ன அது அப்படி கிடையாது. அவனும் பாவம் பண்ணிட்டு வந்திருக்கான், இதுவும் பாவப்பட்ட பிறவியாக வந்து பிறந்திருக்கு. அதெல்லாம் ஒட்டுமொத்த ஒரு கோர்வையாக வந்து பிறந்திருக்கு. அதுதான் தவிர்த்து அவன் செஞ்சதுனால தான் இது வந்து அனுபவிக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த குடும்ப தோற்றம் அப்படி ஆகும்படியாக சாமி கொடுத்து வச்சிருக்கிறார். அதனால் யார் செய்த கர்மமும் யாருக்கும் வந்து தாக்காது. அப்பா செஞ்சதை அப்பா தான் அனுபவிக்கணும், புள்ள செஞ்சதை புள்ள தான் அனுபவிக்கணும். 12 வயசுக்குள்ள அது ஒன்று இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா. ஆணி மாண்டவியர் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஆணி மாண்டவியர் இருக்கிற மகாபாரதத்தை வரவர். அவர் வந்து கொண்டு போய் சும்மா உட்காந்தவர் கொண்டு போய் கழுவில் ஏற்றிட்டானுவோம் தெரியாமல். அவர் வந்து சரி ஐயோ தெரியல, நீங்கள் திட்டு பையன் நினச்சி உங்களை ஏற்றிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சாரி அப்படின்னா ராஜா. சரின்ட்டு இறக்கி விட்டா ஆணியை பிடிங்கி பார்க்குறோம், கழுவ வரமாட்டுது. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவருக்கு எது வரைக்கும் நீட்டிக்கிட்டு இருக்க வெளில உடம்புல இருந்து அது வரைக்கும் அறுத்து விட்டானுவோம். அவர் அந்த ஆப்போடே இருக்கார், ஆணியோடே இருந்ததுனால ஆணி மாண்டவியர்னு பேர் அவர். அப்புறம் அவருடைய ஆயுள் காலத்தை நீத்து கொண்டு போய் யமனை பார்க்க போனார். யமனை ஒரு நாள் மீட் பண்ணார். சரி என்னத்துக்கு எனக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கிற, நீ என்ன செஞ்ச சொன்னேன். அப்படியா உங்களுக்கு இப்படியா நடந்திருக்கு, இருக்க நோட்டை பார்த்து சொல்கிறேன். நோட்டை எடுத்து பரட்டி பார்க்குறான் அவன், கேட்டெல்லாம் எடுத்து பார்க்குறான் அவன். ஆணி மாண்டவியருக்கு எடுத்து பார்த்தா அதானே பார்த்தேன், நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த தட்டானை பிடிச்சி ஒரு சின்ன துரும்பால பின்னாடி குத்தி அதை விளாண்டுருக்கீங்க சார், நீங்கள் அதான் சார் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படி. அவட்டில் எவன் சொன்னா இல்லையா, ஓஹோ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த அபுத்தி பூர்வமாக தானே பண்ணினேன், எனக்கு போய் அந்த கண்மத்தை எப்படி நீ இவ்வளோ கொடுமையாக சேர்த்துருக்குற, அதனால் இனிமேலுக்கு நான் அந்த சட்டத்திட்டத்தை மாற்றுறேன். 12 வயது வரைக்கும் ஒரு குழந்தை செய்யக்கூடிய பாவம் அவங்க அப்பா அம்மாவுக்கு. பாவம் பாரதில் பிள்ளைய பார்த்தா யாருக்கு உண்டு, அவங்க அப்பா அம்மாவுக்கு உண்டு. அதில் 3 வயது வரைக்கும் தாய்க்கும், 3 வயதுக்கு மேலே 12 வயது வரைக்கும் தந்தைக்கும் உண்டு. 3 வயது வரைக்கும் செய்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட பாவ புண்ணியங்கள் வந்து தாய்க்கு, ஏன்னா தாயோட ரொம்ப நாள் சம்மந்தப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு தந்தை என்ன பண்ணுவான், அவன் அவையத்து முந்தி இருப்ப செயல், அவனுக்கு தான் அந்த கடமை. அவன் என்ன செய்யணும், பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அறிவு புகட்டணும் தந்தை, அந்த கடமை அவனுக்கு தான் இருக்குது. அதனால் அவன் செய்யாத வேலைக்கு அந்த அவனை கணக்கு வச்சாங்க. அப்போ நம்ம தான் அதிகமோ. அதனால் வேல்வடி ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அம்மாவுக்கு வேலை. புறநானூறு சொல்லுங்க, புறநானூறு பாட்டு இது. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடன் சார், நான் பெத்து போடுறதே எனக்கு வேலை, அவ்வளோதான்ட்டாங்க. பெத்து போடுறதுங்கிறது 2 வயசு வரைக்கும் அவங்க பிள்ளை தாய்ப்பால் கொடுத்து தானாக சாப்பிட்ற அளவுக்கு வளர்த்து கொடுக்குறது அவளோட வேலை, அவ்வளோதான். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடன், சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன் அப்படின்னாங்க. இதுக்கு மேலே என்ன அறிவுறுத்த முடியும், இடித்து உரைக்கிறாங்க. வேல்வழித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடன், களிர் இருந்து பெயர்தல் காளைக்கு கடன் அப்படிங்கிறது புறநானூறு. அந்த வேலை வடித்து கொடுக்கறது கொள்ளனுடைய கடமை. அந்த வேலை வச்சுக்கிட்டு இவன் விளையாடக்கூடாது, என்ன பண்ணணும், ஓங்கி யானை மேலே விட்டு யானையை கொல்லக்கூடிய அளவுக்கு வீரமுடையவனாக அவன் இருக்க வேண்டும் என்று புறநானூறு காட்டுகிறது. அதை வந்து திரும்பி திருக்குறளில் வருகிறது. திருக்குறளில் காண முயல் எய்த ஒரு பாட்டு இருக்கு, யானை பிழைத்த வேல் பெரியதுன்னு சொல்லுவார். ஒரு முயலை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத விட ஒரு யானையை நான் ஜெயிக்கிறதுக்காக விட்ட சார், யானை தப்பிச்சிட்டு சார் அப்படிங்கிற முயற்சி உயர்ந்ததுன்னு சொல்லி திருவள்ளுவர் அதை பாராட்டு. ஆமாம், அதான் காண முயல் எய்த வேலினும் யானை பிழைத்த வேல் அப்படின்னு சொல்கிறார். அதை ஒரு முயலை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வேலை விட
யானையை விட்டெறிஞ்சு கொள்றதுக்காக விட்டெறிஞ்சு தப்பிட்ட பாரு, அது ரொம்ப நல்ல முயற்சிங்கிற. அதனால எதுக்கு போனோம்ப்பா, அவரவர் கண்மம் அவரவருக்கு. அது ஆணி மாண்டவர் பார்த்தா அதோட விடல, அதோட நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க இல்லையா, சின்ன பிள்ளை செஞ்சது வந்து எனக்கு கணக்கு சேர்த்து இல்லையா, அதெல்லாம் நீ போய் மானிடனா பிறப்போ அப்படின்னு சொல்லி மானிடனா பிறந்து அவதான் விதுரன் என்கின்ற ஒரு அவதாரம் எடுத்ததாக பார்க்கிறோம். இந்த யமன் மட்டும் 2 அவதாரம் மகாபாரத்தில். ஒன்று வந்து விதுரன், இன்னொன்று யுதிஷ்டன். யுதிஷ்டனும் யமனுடைய அம்சம் தான் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால தோன்றும் மாறி, இப்போ தானும் தொடங்கடைவின் அடையாதே தோன்றும். இப்போ நம்ம செஞ்ச கண்மம் என்பது அது செஞ்ச அடவுலேயே தான் வரும்னு அர்த்தம் இல்லை, மாறி மாறி வரும். இப்போ இந்த ஜென்மத்தில் செஞ்சது இந்த ஜென்மத்தில் தான் கூட அனுபவிக்கலாம், இல்லை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கலாம், இல்லைனா இனி எந்த ஜென்மம் எப்போ அனுபவிக்க போகிறோன்னு நமக்கு தெரியாது. இதை என்ன சொல்கிறார்கள்னா அதுக்கு 3 வாக்கியம் இருக்குதுங்க. திருஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம். இது சான்ஸ்கிரிட், இது எழுதி காட்ட கூட முடியாது. திருஷ்ட ஜன்மோப, திருஷ்டனா என்ன, பார்வை, திருஷ்டினா பார்க்கறது, திருஷ்டம். திருஷ்ட ஜன்மம்னா பண்ண அர்த்தம் இப்ப பார்க்குற ஜன்மம், இப்ப இருக்கிற ஜன்மம் அர்த்தம். திருஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம். ஜன்மோப போக்கிய கண்மம். போக்கியம்னு என்ன, அனுபவம். நிலத்தை போக்கியத்துக்கு விட்டுருக்காம்மா எங்கள் ஊர் பக்கத்துலலாம். லீஸ்க்கு விட்றது எங்கள் ஊரில் போக்கியத்துக்கு விட்ருங்க, போக்கியத்துக்கு விட்டுருங்க. அது என்னன்னா இந்த ஜென்மத்திலேயே நம்ம செய்திருக்கக்கூடிய பிராரத்தை அனுபவிக்கும் பொழுது ஆகாமயத்தையும் சேர்த்து அனுபவிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சாமி கொடுத்தாருன்னா அனுபவிக்கலாம். அடுத்து அதிருஷ்ட ஜென்மோப போக்கிய கண்மம். அதிருஷ்டம் முன்னாடி ஒரு ஆசத்துக்கு கொண்டே தான், அடுத்த ஜென்மமோ எந்த ஜென்மமோ நமக்கு அடுத்த ஜென்மம்னு வச்சுக்க வேண்டியதான், பார்க்காத ஜென்மம். அடுத்தது அணியத காலோப. நியதம்னா நியமிக்கப்பட்டது, அணியதம்னா நியமிக்கப்படாதது, காலோபம்னா எந்த காலத்தில் நடக்கும்னே தெரியாதுன்னு அர்த்தம். அணியத காலோப போக்கிய கண்மம். அப்படி 3ஆக சொல்லுகிறார்கள். இது பக்குவம் வரும் வரைக்கும் நம்ம பெரிய வேலை தான் இருக்க போகிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி ஒருத்தவங்களை ஒரு பாடுபடுத்தி வச்சுருக்கிறோம், அன்றைக்கி மத்தியானத்துக்கு 2 மணிக்கு அப்படின்னாக்க இது உடனே நாளைக்கு தான் வரும், நாளான்னைக்கு தான் கிடையாது. இன்னைக்கு 100 ஜென்மம் கழிச்சு நான் பக்குவம் அடைய போகிறோம்னா அன்றைக்கி கூட இன்றைக்கி செஞ்ச கண்மம் உங்களுக்கு பயனுக்கு வரலாம். சாமி கணக்கில் வச்சுருக்காரு, பட்டோலையில் தான் எழுதி வச்சிருக்காரு பத்திரமா, அதில் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். அதை தான் என்ன சொல்கிறாங்க, தொடங்கடைவின் அடையாதுன்னாரு. போயிட்டாங்களா, தேடிடுவாங்க, போயிட்டாங்களா. தொடங்கடைவின் அடையாது தோன்றும் மாறி மாறி தோன்றும். இன்றைக்கு போட்ட ஒரே கீரை விதை, தென்னை விதை, அப்புறம் காய்கறி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ப பலன் கொடுக்கும், காலத்துக்கு ஏற்ப பலன் கொடுக்கும் இல்லையா. அதுமாதிரி காலத்துக்கு ஏற்ப பலன் கிடைக்கும். இது என்ன ஒரு விசேஷம்னா, நாம் செஞ்ச கர்மத்தை உடனே கழிச்சோம்னா பலன் கம்மி சார். அது இருக்க போட்டு ஊற வச்சு அடித்தாருன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, ரொம்ப அதிகமான அடியாக இருக்கும். செய்த கண்மம் ரொம்ப காலம் கழித்து கூட்டப்பட்டதுன்னா அதனுடைய வலி அதிகம். அது உடனே கழிச்சாங்கன்னாக்க, இப்போ நடந்தது இப்போ உடனே கழிச்சிடறாரு, அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் கொடுத்துட்டாருன்னா அது ரொம்ப கம்மியாக கழிக்கப்படும் சொல்லுகிறாரு. இது நான் முன்னாடி படிச்சது தான், இதுக்கான பிரமாணம் எங்கே இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் பின்னாடி வந்து நான் பார்ப்போம். அதனால் தோன்றும் மாறி தன்மை தரு தெய்வீகமும் பௌதிகமும் ஆன்மீகமும், இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம்னு. ஆதி தெய்வீகம் என்பது நமக்கு தெய்வங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையாகட்டும் தீமையாகட்டும்னு சொல்லுகிறது. அதனால் நமக்கு என்ன தெய்வம் கொடுக்கறது, தெய்வத்தில் ஈடுபட்டோம்னா அந்த தெய்வம் நம்மளை அடிக்கும், தப்பு பண்ணணும், அதுக்கு போய் நேர்ந்துக்கிறது. சில தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தெய்வங்களே பாருங்கன்னா அதம தெய்வம், மத்தியோத்தமும் உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுலேயே அதர்ம தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டார் வழக்கில் இருக்கக்கூடியதாகிய சூத்திர தேவதைம்பாங்க. சூத்திரம்னா சின்னதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை, சிறு தேவதைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வியாபகம் சின்னது தான், கொஞ்சம் தான் அதுக்கு கொஞ்சம் தான் அதுக்கு கடவுளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு தான் அதுக்கு யாராவது அவங்களோட வழிபாடு பண்ணுறவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு அவங்களுக்கு உரிய அதை நல்லது செஞ்சு கொடுக்கும் அந்த தெய்வங்கள். அதுக்கு மேலே கொடுக்குறேன்னா கோவம் வேற வரும், அதுக்கு கனவுலலாம் வந்து மிரட்டும். அவனுக்கு பட்டு புடவை எடுத்து சாத்துறேன் அப்படின்னாக்கா நம்ம புடவெல்லாம் கீழே மாதிரி கனவில் வரும் வீட்டில். அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா, அது வந்து கேட்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ஆமாம், அது என்ன பண்ணும், கேட்குறத கேட்டு வாங்கிக்கும், செய்யாததை கேட்டு வாங்கும், செய்யலைன்னா தண்டிக்கும். இதெல்லாம் அதர்ம வகை தெய்வங்கள், இதெல்லாம் அதம வகை தெய்வம்னு சொல்லுறாங்க. அடுத்தது சொன்னதை மத்தியம வகை தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்க கேட்டால் கொடுக்கும், இல்லைன்னா விட்டுரும், பேசாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இது வந்து நான் செஞ்சு தரேன், அவங்களுக்கு நான் மொட்டை அடிக்கிறேன், திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. திருப்பதியே போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோச்சிக்க மாட்டார் பெருமாள். அப்படிங்கிறதெல்லாம் அதை மத்தியம வகை தெய்வங்கள். சார் நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் சார் அப்படிங்கிற ஒரே தெய்வம் உத்தம வகை தெய்வம் சிவபெருமான் தான். அவர் தான் சிவபெருமான் என்று சொல்கிறார்கள். அதில் அந்த தெய்வங்கள்லாம் இந்த அடங்கிப்படும். இந்த மால் முதலாம் தெய்வங்கள் எல்லாம் இதில் வந்துடும், இந்த தெய்வீகத்தில் வந்துடும். இவர்களால் ஏற்படக்கூடிய நன்மை தின்மை அது. அப்புறம் பௌதிகம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரியும், இயற்கை சீற்றம் முதலியவற்றால் நம்ம ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள். அப்புறம் ஆன்மீகம், ஆன்மாவினால் ஏற்படுவது நம்முடைய ஆன்மா, பிற ஆன்மா, உயிரினங்கள்னு அர்த்தம். ஆடு மாடு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் நமக்கு நல்லது கெட்டது உண்டு பண்ணுவது. அதனால் ஆன்மீகமாம் தகையில் உறும் அசேதன சேதனத்தாலும் சாரும். நல்லதாக இருந்தாலும் கெட்டது. அறிவுடைய பொருளாலும் நமக்கு வினை கழிக்கப்படும், அறிவற்ற பொருளாலும் வினை கழிக்கப்படும். போயிட்டே இருக்க திடீர்னு இந்த போர்டு என் மேலே சாஞ்சிட்டுதுன்னா, போர்டு என் மேலே சாஞ்சிட்டேன், அவங்களை தெரியாமல் சாஞ்சிட்டேன் சார்னு சொல்லுமா? அதுக்கு ஒன்றும் அறிவு இல்லை. அதனால் எவ்வளோ சாஞ்சி எனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கேன் இல்லையா? அதனால் அசேதன பொருட்களாலும் நமக்கு என்ன உண்டு? பாதிப்பு உண்டு. சேதனங்களாலும் பாதிப்பு உண்டு. சரிதானே? இது எல்லாமே சாமி வச்சிருக்கிறது தான். அப்படி சொல்கிறார். அப்போது சாரும் நன்மையோட தீமை தரு சேதனனுக்கு இவன் ஊன் நாடில் அதனுள் வினையா நணுகுந்தானே. இவன் அதை எந்த விருப்பத்தினால அந்த இவன் என்ன விரும்புகிறானோ அது அவனுடைய பிராரத்துக்கு ஏற்ப கிடைக்கும். அதுதான் ஊன் நாடில் அதன் ஊழ். எதை விரும்புகின்றானோ அதற்கு விருப்பம் ஊழ் இருந்துச்சுன்னா அவனுக்கு அது அந்த வினை வந்து கொடுக்கும் என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்து அதோட இந்த அமர்வை நம்ம நிறைவு செய்வோம். தேநீர் இடைவேளைக்கு பிறகு தொடருவோம். 3:45 உட்காருங்க வந்து.